நம்முடைய பெரிய புராண தொடர்ச்சிந்தனை வகுப்பில் நாம் ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணம் என்கின்ற புராணத்தை தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரிதம் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சென்ற வகுப்பில் திரு நனிபள்ளி என்கின்ற கஷேத்திரத்தில் எழுந்தருளி ஆதியன் ஆதிரையன் என்கின்ற தேவாரம் பாடிய செய்தியோடு நம்ம சென்ற அமர்வை நிறைவு செய்திருந்தோம். நனிபள்ளி என்கின்ற கஷேத்திரம் தற்போது புஞ்சை என்று அழைக்கப்படுகிறது. இது மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் என்கின்ற ஊரிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில், அதுக்கு குறைவானது தான், பூம்புகார் செல்லக்கூடிய சாலையில் அமைந்திருக்கிறது. இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காரைக்கால் திருக்கடையூர் வழியாக தான் வந்தார். திருக்கடையூர்லேருந்து திருவலம்புரம் என்கின்ற அந்த பரம்பலம்னு சொல்லக்கூடிய, இப்போ பெரம்பலம்னு சொல்கிறாங்க அந்த ஊர் பேரை, அந்த ஊருக்கு சென்று வலம்புரம்ங்கிறத பரம்பலம்னு மக்கள் வழக்கில் வழங்கி வருகிறது. அந்த ஊருக்கு சென்று அங்கிருந்து சாயாவனம் என்று சொல்லக்கூடிய சாய்க்காடுக்கு வந்து அங்கிருந்து திருவெண்காடு வந்து திருவெண்காட்டிலேருந்து நனிபள்ளி வந்ததாக நாம் பார்க்கிறோம். அப்பர் சுவாமிகள் நனிபள்ளியிலிருந்து திருவெண்காடு சென்றதாக புராணம் சொல்லும். இப்போ இவர் இங்கேருந்து போயிருக்கார், அவர் அங்கேருந்து வந்திருக்கார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி நனிபள்ளியிலிருந்து செம்பனார் கோவில், அதுதான் அடியனுடைய ஊர். செம்பனார் கோவில் பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தான் எனக்கு. செம்பனார் கோவில் தான் எங்கள் கடத்தருவுன்னு வச்சுங்களேன். எதாக இருந்தாலும் நாங்கள் செம்பனார் கோவில் தான் வர வேண்டும். செம்பனார் கோவில்னு பேர், சுவாமி பேர் செம்பொன்புரீஸ்வரர்னு பேர், திருச்செம்பொன்பள்ளின்னு கோயில் பேர். அந்த செம்பொன்பள்ளிங்கிற கோயிலுடைய பெயர்லேயே அங்கே கிராமங்கள் வழங்குகிறது. திருச்செம்பள்ளி அப்படிம்பாங்க. திருச்செம்பள்ளி அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா திருச்செம்பொன்பள்ளி அப்படிங்கிறது தான் திருச்செம்பள்ளின்னு வழங்குகிறது. அந்த ஊருக்கு செல்லுகிறார். அங்கிருந்து திருநென்றியூர் செல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். செம்பனார் கோயிலில் திருநென்றியூர் எப்படி போகிறது அப்படின்னா, செம்பனார் கோயிலிருந்து கஞ்சாநகரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கஞ்சாநகரம் வழியாக திருநென்றியூரை அடைவதற்கு ஒரு வழி இப்பொழுதும் இருக்குது. அந்த வழியை தான் அவர் பயன்படுத்திப்பார் தெரிகிறது. இல்லைன்னா செம்பனார் கோயிலேருந்து திருநென்றியூர் இன்றைக்கு போகணுன்னா செம்பனார் கோயிலேருந்து மயிலாடுதுறை போய், மயிலாடுதுறையிலேருந்து வைத்தீஸ்வரன் கோயில் ரோட்டில் போய் தான் நீங்கள் திருநென்றியூர் போக வேணும். அதனால் இங்கே செம்பனார் கோயிலேருந்து நேரடியாக திருநென்றியூருக்கு என்ன சாலை தொடர்பு இருக்குன்னா, கஞ்சாநகரம்னு இன்றைக்கு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்து வழியாக ஒரு வேலை போயிருப்பார் என்று நாம் யூகிக்க முடிகிறது. இப்போ நம்ம ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் 148வது பாடல். தேவர் பெருமான் தன்னை திருச்சாய் காட்டினில் பணிந்து பாவலர் செந்தமிழ் மாலை திருப்பதிகம் பாடிப்போய் மேவலர் தம்புரம் எரித்தார் வெண்காடு பணிந்து ஏத்தி நாவலர் காவலர் அடைந்தார் நனிபள்ளி திருநகரில். இது சட்டப்பிள்ளை பார்த்தாச்சு. திருவெண்காடு அந்த கஷேத்திரத்துக்கு பதிகம் இருந்துச்சு, நெட்ராகத்தில் அமைந்த பதிகம். அந்த பதிகத்தையும் பார்த்தோம். நனிபள்ளி என்கிற கஷேத்திரத்துக்கு ஒரு பதிகத்தையும் பார்த்தாச்சு. நனிபள்ளி திருநகரில் என்பதோடு சென்ற வகுப்பில் நிறைவு பண்ணியிருந்தோம். இப்போ இன்றைக்கு நான் பார்க்க வேண்டிய பாட்டு 149வது பாட்டு. நனிபள்ளி அமர்ந்த வீரான் கழல் வணங்கி நற்றமிழின் புனித நருந்தொடை புனைந்து திருச்செம்பொன்பள்ளி முதல் பனிமதி சேர்தடையார் தம்பதி பலமோ பணிந்து போய் தனிவிடை மேல் வருவார்தம் திருநின்றியூர் சார்ந்தாகார். நம்ம ஆடியோ வரலையா? நல்ல வேலை பேர் சொன்னீங்க. அதுவும் ஆன்லாம் கிடையாது. செக் பண்ணுங்க, வருதா? 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இந்த எலக்ட்ரானிக்ஸ்னாலே அதுக்கு தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்போ தான் பிகவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வருது இல்லையா? நனிபள்ளி அமர்ந்த வீரான் கழல் வணங்கி நற்றமிழின் புனித நரும் தொடை புனைந்து. இதுதான் ஆதியன் ஆதிரையன் என்று சொல்லக்கூடிய தேவாரம். இது சென்ற வகுப்பில் பார்த்துனோம் இல்லையா? செம்பொன்பள்ளி முதல் பனிமதி சேர்கடையார் தம்பதி பலவும். இந்த நனிபள்ளியிலிருந்து செம்பனார் கோயில் வர வழியில் கீழையூர் என்ற ஒரு கஷேத்திரம் இருக்குது. அந்த கீழையூரில் அந்த கஷேத்திரத்தில் ஒரு பாடல் வெற்றத்தலம் இருக்குது. அது கீழே திருக்காட்டுப்பள்ளி என்று சொல்கிறார்கள். அது கீழே திருக்காட்டுப்பள்ளின்னு, அது ரொம்ப அடங்கிய தலம். அது வேறு தலம் என்று சொல்வார்களும் உண்டு. அங்கே ஒரு கஷேத்திரம் இருக்குது. அது
சொன்னார் கோயில் பக்கத்தில் திருப்பரியலூர், விலநகர் இதெல்லாமே அருகருகே உள்ள தலங்கள் தான். இவற்றையெல்லாம் பார்த்திருப்பார் என்று தெரிகிறது. அதனால தான் திருச்செம்பொன் பள்ளி முதல் பனிமதி சேர்தடையார் என்று அது முதலான தலங்களை தரிசித்து கொண்டு கொஞ்சம் மேற்க போய் மேற்கிருந்து கொஞ்சம் வடக்க போகணும், வடமேற்கு திசையாக நகர வேண்டும். அப்போ தான் திருநெல்வேலி சேர முடியும். இந்த திருச்செம்பொன் பள்ளி என்கிற கஷேத்திரத்தில் அப்பர் சுவாமி தந்தையும் தாயுமாகி தானவன் ஞானமூர்த்தி முந்திய தேவர் கூடி முறை முறை இருக்கு சொல்ல எந்தை நீ சரணம் என்று இமையவர் பரவியேத்த சிந்தையுள் சிவமதானார் திருச்செம்பொன் பள்ளியார் என்று சிந்தையுள் சிவமதானார்னு அற்புதமாக சொல்லுவார் அப்பர் சுவாமி. இந்த ஞானசம்பந்தர் பெருமான் மறுவார் கோயிலின்னு தொடங்கி பதியம் பாடுறார். அந்த ஊர் அம்பாள் பேரும் மறுவார் கோயிலி தான். அது திருச்செம்பொன் மொழியில் என்ன விசேஷம்னா, பொதுவாக அம்பாள் சன்னதிக்கும் சுவாமி சன்னதியும் இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து அபிமுக்த வீசனம், சமான வீசனம், அனுக்கிரக வீசனம் என்று சொல்வார்கள். அபிமுக்த வீசனம்னா சாமி அம்பாளை எதிரெதிராக பார்த்து கொண்டு இருப்பது போன்ற நடைமுறை. திருக்கடையூரில் பார்த்தீங்கன்னா சுவாமி மேற்கு பார்த்துருப்பார், அம்பாள் கிழக்கு பார்த்துருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தவங்க பார்த்துக்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு திருக்கடையூரில். அபிராமி சன்னதியும் சுவாமி சன்னதியும். திருவையாறில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிழக்கு பார்த்துருப்பாங்க, சுவாமியும் கிழக்கு பார்த்துருப்பார், அம்பாலும் கிழக்கு பார்த்துருப்பாங்க இருப்பாங்க. இவங்க சமான வீசனம்னு பேர், ரெண்டு பேரும் சமமாக பார்க்குறது. அனுக்கிரக வீசனம்னா நார்மலாக எல்லா கோயில்களையும் நீங்கள் பார்க்குறது, சாமி மேற்கு பார்த்தாருன்னா அம்பாள் தெற்க பார்த்துருக்கிறது. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்து தரிசனம் பண்ணலாம். இது மூன்றும் இருக்குது. இது மூணுமே இல்லாத ஒரு புதுவிதமான அமைப்போட திருச்செம்பொன் பள்ளியில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுவாமி கிழக்கையும் அம்பாள் மேற்கையும் பார்த்து கொண்டு, சுவாமி சன்னதிக்கு பின்னாடி இருக்கும் அம்பாள் சன்னதி, சுவாமி சன்னதி கருவறைக்கு பின்பக்கத்தில் தள்ளி அம்பாள் மேற்க பார்த்து கொண்டு இருப்பது போல ஒரு அமைப்பு இங்கே திருச்செம்பொன் பள்ளியில் உண்டு. இது பற்றி அந்த ஊரில் என்ன வழக்கம் சொல்லுகிறார்கள் என்றால், அருகிலே தான் திருப்பரியலூர். பரியலூர் வீரட்டத்தில் தான் தக்கனை சம்ஹாரம் பண்ணது, அங்கே தான் தக்க வேள்வி நடந்ததாக சொல்கிறார்கள். அதனால் தக்ஷ யாகத்திற்கு அம்பாள் சுவாமியிடம் விடைபெற்று கொண்டு புறப்படுவது போல அங்கே தனித்து இருந்து இருக்கிறார் என்பதாக ஒரு மக்கள் இப்படி புனைந்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. சமான வீசனம், அனுக்கிரக வீசனம், அபிமுக்த வீசனம், வீசனம், அபிமுக்த வீசனம். என்னம்மா நீங்கள் கேட்டீங்க? வீரபத்திரர் திருப்பரியலூர் அங்கே இருக்கார். வீரபத்திரர்னு தனி சங்காரமூர்த்தியாக இருக்கார். அனுக்கிரகம்னா சாமி கிழக்கையும் மேற்கையும் பார்த்துருக்கலாம், அம்பாள் தெற்க பார்த்துருப்பான். இந்த பொதுவாக எல்லா கோயில்களும் அப்படி தான் இருக்கும். அம்பாள் தெற்க பார்த்துருக்கப்பல இருக்கும், சுவாமி மேற்கையும் இருப்பார். ரெண்டு பேரும் நேருக்கு நேராக பார்த்த மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி உள்ள கோயில்கள். மயிலாடுதுறையிலையும் பார்த்தீங்கன்னாலே ரெண்டு பேரும் வந்து கிழக்கு பார்த்தா இருப்பாங்க, சாமி அம்பாள் கிழக்கு பார்த்துருப்பாங்க. அதே அப்படியே மாயிரம் இருப்பாங்க. அதனால இந்த செம்பொன் பள்ளி கஷேத்திரம் முதலான தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு தனி வீடை மேல் வருவார்தம் திருநின்றியோ சார்ந்தாக, இது திருமகள் வழிபட்ட கஷேத்திரம். இது அதனால் திரு நின்ற ஊர் அப்படின்னு இங்கே இருக்கிறது மாதிரி இது திருநின்றியூர் அப்படின்னு பேர் வந்துச்சு. இது திருமகள் லட்சுமி வழிபட்டது தான். சாமி பேரே லட்சுமிபுரீஸ்வரர்னே பேர். இது நம்முடைய தர்மியாதன திருக்கோயில் தான். மகாசன்யானம் இதுக்கு சீரிய முறையில் திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2 ஆண்டு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கும்பாபிஷேகம் ஆகி. அதற்கு முன்பாக இப்போ நம்ம பார்த்த வெலநகர் தர்மியாதன கஷேத்திரம், பரியலூர் தர்மியாதன கஷேத்திரம், அங்கே இருக்கிற நிறைய கஷேத்திரம் நம்ம ஆதீனத்துடைய நிர்வாகத்தில் தான் இருக்குது. அதை திருநின்றியூருக்கு செல்கிறார். திருநின்றியூர் போய் அங்கே சுவாமி பதிகம் பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சாமி. அதை சொல்லுகின்றார். நின்றியூர் மேயாரை நேயத்தால் புக்கிரைச்சி ஒன்றிய அன்பு உள்வுருக பாடுவார் உடைய அரசு என்றும் உலகு இடர் நீங்க பாடிய 700 அன்று சிறப்பித்து அஞ்சொல் திருப்பதிகம் அருள் செய்தார். திருநெல்வேலி என்கின்ற ஊரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பதிகம் 2 நமக்கு கிடைக்குது. இந்த 2 பதிகங்களில் முதல்ல பாடிய தக்கேசி பண்ண பதிகத்தில் ரொம்ப அற்புதமான குறிப்புகள்லாம் இருக்குது. அதில் ஒரு குறிப்பு என்னென்னா, நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானை பற்றிய குறிப்பு இந்த தேவாரத்தில் சுந்தரமூர்த்தி சாமியில் அருளி செய்திருக்கிறார்கள். அதுலேயும் திருநாவுக்கரசு பெருமானார் எவ்வளவு பதிகம் பாடினார் மொத்தமாக
என்பதை இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 300 350 இருக்கலாமா? பார்த்தீங்க இப்போ நம்மகிட்ட இருக்கிறது. ஏன்னா இதில் ஒரு 100, அதில் ஒரு 100, அதில் ஒரு 100 பார்த்து இப்படி இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பண்ண எடுத்துக்கிட்டாலும் 350, அது குறைதாக இருக்கும். 3 திருமுறைகளே எப்படி 4, 5, 6 3 திருமுறை. அதில் நிச்சயமாக 5ஆம் திருமுறையில் 100 பதிகம், 6ஆம் திருமுறையில் ஒரு 100 சொச்சம், இதில் ஒரு 100 சொச்சம் வச்சுக்கிட்டிங்கனாலும் எப்படி இருந்தாலும் 120, 130 தான் இருக்கும். அப்போ 300 சொச்சம் பதிகங்கள் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு பதிகத்துக்கு 10 பாட்டு வீதம் 3000 பாட்டு இன்றைக்கி திருநாவுக்கரசு நாயனார் பாட்டு கிட்டத்தட்ட தோராயமாக நமக்கு கிடைக்கிறது. ஆனால் உள்ளபடியே அப்பர் சுவாமி பாடிய பதிகம் மொத்தம் எத்தனை பதிகமா? 4749 இல்லையா? 4900 பதிகம் மட்டும் பாடியிருக்கிறார் இவர். 4900 × 10 பெருக்கிக்கிட்டீங்கன்னா 49000 பாட்டு வந்துடும் இல்லையா? அவ்வளவு பாட்டு பாடியிருப்பதாக நமக்கு தேவாரத்தில் அந்த குறிப்பை நமக்கு சொல்லுகிறார். இதே குறிப்பை நமக்கு நம்பியாண்டார் நம்பிகளும் திருநாவுக்கரசு தேவநாயனார் ஏகாதச மாலை என்று 11ஆம் திருமுறையில் ஒரு பிரபந்தம் படித்திருக்கார். 11ஆம் திருமுறையில் இருக்குது. அது அப்பர் சுவாமி மீது பாடப்பட்ட 11 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு. அதனால தான் ஏகாதச மாலைன்னு இருக்கு பேர். ஏகாதசம்னா 11ன்னு அர்த்தம். அதில் பார்த்தீங்கன்னா பதிகம் 7 பகரும் ஆகவி யோகி பரசு நாவர சாண்ட பரமகாரண ஈசர்னு சொல்லி பரமகாரண ஈசர் என்றே அப்பர் சுவாமிகளை துதிக்கிறார் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான். அதில் 4700 பதிகம் 4900 பதிகம் பாடிய செய்தியை பதிவு பண்ணுகிறார். இங்கேயே நமக்கு இந்த தேவாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். திருநன்றியூர் தேவாரம் தக்கேசில் அமைந்த பதிகம், திருவும் வன்மையும் என்று சொல்லக்கூடிய பதிகம். எடுத்தா 7ஆம் திருமுறை. திருவும் வன்மையும் தின்திரல் அரசும் சிலந்தியார் செய்த செய்பணி கண்டு மறுபு கோச்செங்கனா தனக்களித்த வார்த்தை கேட்டு நுண் மலரடி அடைந்தேன் பெருகு பொன்னி வந்து புந்து பல்மானியை பிள்ளை பல்கணம் பண்ணையுள் நன்னி தெருவும் செற்றியோ முற்றமும் பற்றி திரட்டும் சென்றிரு நின்றியூரானே கோடு நான்கூடை குஞ்சரம் கூழுங்க நலங்கொள் பாதம் நின்று பேசிய பொழுதே பீடு விண்ணிசை பெருமையும் பெற்ற பெற்றி கேட்டு நின் பொற்கழல் அடைந்தே பேடை மஞ்சையும் பிணைகளில் கன்றோம் பிள்ளை கள்ளையும் என பிறை நூதலார் நீடு மாடங்கள் மாளிகை தோறும் நிலவு தென்திரு நின்றியூரானே என்று பாடுகிறார் சுவாமி. திருநன்றியூர் க்ஷேத்திரம் மயிலாடுதுறையிலிருந்து வைத்தீஸ்வரன், அதாவது வைத்தீஸ்வரன் திருப்புள்ளிருக்குவலர் போகக்கூடிய வழியில் 14 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. திருநன்றியூர் கோயில் மெயின் ரோட்லேயே பார்த்தா திருநன்றியூர் மாரியம்மன் கோயில்னு ஒன்று உண்டு. அதுவும் அந்த இடத்துல ரொம்ப சிறப்பான கோயில். ஆமாம், அதுவும் நம்ம ஆதீன கண்ட்ரோலில் ஆதீனத்தில் நிர்வாகத்தில் உள்ள கோயில் தான். அங்கேருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்து வழியாக போனீங்கன்னா சாமி கோயில் அடையலாம். கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிலம், நிறைய விளைச்சல் நிலம் இருக்கும். இந்த நிலம் முழுக்க ஒரு காலத்தில் நம்ம சாமிக்கு இருந்திருக்கு என்பது நம்ம தேவாரத்தில் குறிப்பு கொடுக்குறாரு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அது பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த பதிகத்தில் என்ன சிறப்புன்னா, ஒவ்வொரு பாடல்லையும் அடியவர்களுக்கு அருள் செய்த திறத்தை எண்ணி கேட்டு நான் உடைய திருவடியை அடைந்திருக்கிறேன் என்று பெருமானிடத்தை விண்ணப்பிக்கிறார். இதே மாதிரி நம்ம திருப்பங்கூர்லையும் பார்க்கலாம். திருப்பங்கூர்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அடியவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு அருள் செய்த திறத்தினை சொல்லி சொல்லி நான் உங்களுடைய அதை கேட்டு உடைய திருவடியை நான் அடைகின்றேன் என்று சொல்வதாக இருக்கு. இங்கு திருவும் வன்மையும் தின்திரல் அரசும்
சிலந்தியார் செய்த செய்வனி கண்டு மறுவு கோச்சங்கனான் தனக்கு அளித்த வார்த்தை கேட்டு. அது வரைக்கும் திரு என்பது செல்வம், வன்மை என்பது வளமை, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய தன்மை. செல்வம் இருந்துட்டா போதுமா? செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு, நிறைவு இருந்ததுன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தோணும். வன்மை என்பது வளமையை குறிக்கிறது, வள்ளல் தன்மையை குறிக்கிறது. அரசன் என்றால் என்ன பண்ணணும்? வறியவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும், புலவர்கள் கொடுக்க வேண்டும். அரசனா எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டான் அரசனா? இல்லை இல்லையா? திருவும் நம்மகிட்ட இடங்கழி நாயனார்னு ஒரு அரசர் இருந்தார். இடங்கழி நாயனார் என்ன செஞ்சார்? இடங்கழி நாயனார் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்? அவருடைய கஜானாவில் ஒரு நாள் ஒரு திருட்டு நடந்து போச்சு. பிடிச்சிட்டாங்க திருடனை பார்த்தாக்க திருநீர் ருத்ராட்சம்லாம் தரித்து கொண்டு நிற்கிறார். ஐயோ இப்படி அடியவரை பிடிச்சி வச்சுருக்கானுங்களே சுவாமி, என்ன செஞ்சீங்க, என்ன ஆச்சுங்கிறார். நாகேஸ்வர பூஜை செய்வதற்கு பொருள் இல்லை, அதனால் உன் கஜானை கையை வைக்க வேண்டியதாக போச்சுன்னார் அவர். நாகேஸ்வர பூஜை செய்வதற்கு பொருள் இல்லாத ஒரு தேசத்தை வழிநடத்தக்கூடியவன் நான் அரசனா சொல்லி, நான் கொல்லக்கூடிய பண்டாரமே இவர் தான், என் பண்டாரத்தெல்லாம் தெரிந்து விடுங்க, கொள்ளை கொள்கிற அனைவரும் சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு கொள்ளை கொள்ள சொன்னார் அவருடைய பண்டாரத்தை. அதனால் நான் கொள்ள வேண்டிய பண்டாரமே இவர் தான், இந்த திரு அடியார் தான் எனும் பொழுது அவரை விட்டு அவருக்கு அந்த வழிபாடு செய்யாமல் பண்டாரத்தில் நான் சேர்த்து வைத்திருக்கிறேனே, இந்த பண்டாரத்தை அனைவரும் கொள்ளை கொள்ளணும், பண்டாரத்தை திறந்து விட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட அரசர்கள் எல்லாம் நாட்டில் இருந்திருக்கிறாங்க. அதான் வன்மை. அதனால் திருவும் வன்மையும் தின்திரள் அரசு. தின்திரள் அரசுனா யாராலும் வீழ்த்த முடியாத அரசு இல்லையா? சிலந்தியார் செய்த செய்வனி கண்டு. சிலந்தியார் என்று சொல்கிறார். அது சிலந்தி செய்து சிலந்தியாராம் கோச்சங்கனான் அப்படின்னு அந்த இடத்துல அவருக்கு அன்பகுதி கொடுத்துட்டு சிலந்தியாருக்கு மரியாதை கொடுக்குறாரு. ஏன்னா சிலந்தியாருங்கிறது யார் தான் கேட்பா? நாயனார் தானே, சிலந்தி தான் அதை செய்தது. அதனால சிலந்தியார் செய்த செய்வனி கண்டு மறுவு கோச்சங்கனான் தனக்கு அளித்த வார்த்தை கேட்டு. இந்த பாட்டில் மீனிங் எப்படி இருக்கு பாருங்க. சிலந்திங்கிறவர் யாரோ ஒருத்தர் செஞ்சாரு, அதுக்கு பதில் இவர் வாங்கிக்கிட்டாரு எல்லாத்தைங்கிறது மாதிரி இருக்கு. ஆனால் சிலந்தி தான் யாரு? கோச்சங்கனாக வந்தார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுவு கோச்சங்கனான் தனக்கு அளித்த வார்த்தை கேட்டு நுண் மலரடி அடைந்தேன். அது மாதிரி நானும் உனக்கு பணி செய்தோமானால், உனக்கு திருவடி அடைந்தோமானால் நமக்கு அதெல்லாம் கொடுப்பாய் என்று தான் நான் உன்னுடைய திருவடி அடைகின்றேன் என்று சொல்கிறார். அதனால் நான் வந்ததுக்கு என்னத்துக்காக தான் அவங்கள மாதிரி நானும் அவங்கள மாதிரி எனக்கும் நீ அருள் செய்வாய் என்ற நம்பிக்கையில் ஒன்று வந்து அடைந்திருக்கிறேன் என்ற அர்த்தத்தில் சொல்லுகிறார் இல்லையா? பெருகு பொன்னி வந்து வந்து மல்வினியை பல்மணியை பிள்ளை பல்கணம் பண்ணையுள் நன்னி என்று சொல்கிறார். பண்ணைனா இந்த இடத்துல கூட்டம், பொதுவாக பண்ணைனா வயல்னு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல பிள்ளை பல்கணம் என்று சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம் குழந்தைங்க கூட்டம் கூட்டமாக அந்த பொன்னி நதியில் விளையாடுகிறது என்று அர்த்தம். அவர்கள் இடத்த என்ன பண்ணுது? மணியை கொண்டு வந்து நதி வாரி இறைக்கிறது, அவங்க எடுத்துக்கொள்வது மூலமாக. பண்ணையுள் நன்னி தெருவும் தெற்றியும் முற்றமும் பற்றி திரட்டும். அந்த வயலில் இருக்கக்கூடிய அந்த காவிரி நதி என்ன பண்ணுது? வயல்லையும் கொண்டது அதோடைய மணிகளை கொண்டு வந்து போட்டு வைக்குது. அந்த மணியெல்லாம் குழந்தைங்க வயலுக்குள்ளே இறங்கி எடுத்துக்கொள்ளுகின்றன. வயலில் போனாக்க மணி கிடைக்கிது, மாணிக்கம் கிடைக்கிது. காரணம், காவிரியிலேருந்து தண்ணி வயலுக்குள்ளே போயிருக்கு. காவிரியில் வந்த மாணிக்கங்கள்லாம் எங்கே கிடக்கு? வயலில் கிடக்குது. அந்த வயலெல்லாம் கொண்டு வந்து அந்த மணியெல்லாம் கொண்டு வந்து யாரோ கொண்டு வந்து ரோட்டில் போட்டு வச்சுருக்கிறாங்க, தெருவில் போட்டு வச்சுருக்கிறாங்க. அவற்றையெல்லாம் குழந்தைங்க திரட்டி விளையாடுகிறது என்று சொல்கிறோம். பிள்ளை பல்கணம் பண்ணையுள் நன்னி தெருவும் தெற்றியும் முற்றமும் பற்றி திரட்டும். தெரு தெற்றி முற்றம் இந்த எல்லாமே வீடு வாசல். இது எல்லா இடத்துலையும் இந்த ஊரில் என்ன கிடக்குது? மாணிக்கங்கள் கிடக்கிறது. அவற்றை குழந்தைங்க எடுத்து விளையாடுகிறது, பெரியவங்க கூட எடுத்துக்கலையாமா. ஆமாம், அவங்க மாணிக்கத்தில் விளையாண்டுருக்கிறாங்க என்று பார்க்குறோம். அதனால் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே அவங்கள்ட்ட முதுகுன்றத்தில் முத்துளைப்பையும் முதுகுன்றமேனு அந்த இல்லை, அது வந்து கழுமலத்தில். திருமுதுகுன்றத்தில் குறவர் மகளிர் என்ன செய்கிறாங்கன்னா சோறாக்கி கறியாக்கி விளையாடுறாங்க குழந்தைங்க உப்பு வச்சு. அதில் உலை வச்சு அந்த உலையில் அரிசியாக நம்ம என்ன பண்ணுவோன்னா மண்ணை அள்ளி போட்டு விளையாடுவோம் சின்ன குழந்தைங்க. அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னா முத்துக்களை சோறு அரிசியாக போடுகிறது. முரத்தினால் கொழித்து முத்து உலை பையும் முழுகுன்றமேன்னு சொல்கிறார். அதையும் முரத்தினால் கொழித்துங்கிறார். அந்த வார்த்தை இன்றைக்கும் சோழ நாட்டில் பயன்பாட்டில் இருக்குது. இல்லையா? அது கொஞ்சம் கொழித்து போடும்பாங்க. புடைத்து போடுறது வேற, தாத்துறது வேற, கொழிக்கிறது வேற இல்லையா? புடைத்தல்னா அரிசியையும் தவிட்டையும் புடைப்பாங்க. அப்படி இப்படி புடைக்கும் பொழுது கீழே விரல பொட்டு நடிப்பாங்க. அது நல்லா இருக்கும் பார்க்குறது, கேட்குறது. நல்லா வயசானவங்க அதை செய்கிறத பார்த்தோம்னா அப்படி செய்யும் பொழுது அந்த அரிசி கனம் தாங்க ஒரு பக்கத்தில் விழும், தவிடு ஒரு பக்கத்தில் பறந்து போயிடும். இது ஒரு புடைத்தல்.
தாத்துதல் எப்படின்னாக்க உரத்தினாலே இப்படி செய்கிறது. அது என்ன செய்யணும், உளுந்து பயிரெல்லாம் தாத்துவாங்க. உளுந்தோட கல் இருந்ததுன்னா அதை எடுத்து இப்படியே சரிச்சோம்னா உளுந்து புற ஊட்டிட்டு கீழே வந்துடும், கல்லெல்லாம் முரத்திலே தங்கிடும். இது ஒரு முறை. கொழித்தல்னாக்க நெல்லை புடைக்கிறது, புடைச்சி சைடு வழியாக கொட்டுவாங்க, சைடில் கூட, அதுதான் கொழித்தல்னு பேர். அதை ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். முரத்தினால் கொழித்து முத்து உழைவையும் முதுகுன்றமேன்னு அந்த முத்துக்களை முரத்தில் போட்டு அந்த பெண்கள் கொழிக்கிறாங்க, கொழித்துட்டு அதை முத்து உலையில் போய் சோறாக்குறாங்க என்று காட்டுவாங்க. குழந்தை விளையாட்டு பிள்ளைங்க பேர் முத்து சோறாகுமா சார் கேட்காதீங்க, என்ன பிள்ளைங்க செய்யுது. அணிக்கொள் ஆடையம் பூன் அணிமாலை அமுது செய்து அமுதம் பெருசண்டி இணைகொள் 700 இரும்பணுவல் என்றவன் திருநாவினுக்கு அரையன் கணைகொள் கண்ணப்பன் என்று இவர் பெற்ற காதல் இன்னருள் ஆதரித்து அடைந்தேன் திணைக்கொள் செந்தமிழ் பைங்கிலி தெரியும் செல்வத்தன் திரு நின்று யூரானே என்று சொல்கிறார். இது அணிகொள் ஆடை அம்பூன் அணிமாலை அமுது செய்து, இதெல்லாம் சண்டேச நாயனாருக்கு பெற்ற பரங்கள். சண்டேச நாயனார் தாதையை தாளர வீசிய சண்டிக்கு பூதலத்தோடு பொற்போனகமும் தந்துன்னு பாடுறாங்க. அவர் பாதகமேஸ்வரு பட்டினவாத்தோ நோக்கம்னு தந்தையே கொண்டார், அதுக்கு தண்டனை கொடுக்காம சாமி என்ன பண்ணார் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் இதே அது அப்பர் சாமி சொல்லியிருப்பார். அது தழைத்ததோர் ஆத்தியின் கீழ் தாவர மணலால் குப்பி அழைத்தங்கே ஆவின் வாழை கறந்து கொண்டு ஆட்டக்கண்டு பிழைத்ததன் தாதை தாளை பெருங்கொடும் அழுவாள் வீச குழைத்ததோர் அமுதம் மீந்தால் குறுக்க விரட்டினாரே அப்படின்னு நாங்கள் கணப்பனாக சொல்லுவார். சொற்பரு செருப்பு தன்னை காப்பதொரு இறைச்சி பாரம் கையில் ஒரு வெல்லும் அம்பும் சொற்பரம் செருப்பு தட்டுன்னு அங்கே எல்லாரையும் சொல்லியிருப்பார். அதில் அப்பர் சாமி யாரெல்லாம் அது ரொம்ப சிறப்புக்குரிய பதிகம். அது அதை குறுக்க விரட்டானதில் தான் அப்பர் சாமி சொல்லுவாங்க. 7 நாள் திருவிழா அங்கே நடந்தது. அந்த குறுக்கை விரட்டானது சுவாமிக்கு 7 நாளும் நடராஜா போனார்னு சொல்லுவார். தீர்த்தமாம் அஷ்டமி முன் சீருடை 7 நாளும் கூத்தராய் வீதி போந்தார் குறுக்கை விரட்டினாரேன்னு அதில் சொல்லுகிறார். தீர்த்தம் என்னைக்கு நடந்திருக்கு, அஷ்டமி என்னைக்கு நடந்திருக்குன்னு தெரியுதுங்க. என்ன அஷ்டமி நமக்கு தெரியல. தீர்த்தமாம் அஷ்டமி முன், அஷ்டமிக்கு முன்னாடி தீர்த்த திருவிழா நடக்கக்கூடிய அந்த அஷ்டமி திருநாளுக்கு முன்னாடி 7 நாள் தீர்த்தமாம் அஷ்டமி முன் சீருடை 7 நாளும் கூத்தராய் வீதி போந்தார்னார். கூத்தராக வீதி போனாரா சாமி 7 நாளும். கூத்தராய் வீதி போந்தார் குறுக்கை விரட்டினாரேன்னு அந்த கோயில் நடந்த திருவிழாவை சொல்லுகிறார்கள். அது மாதிரி திருவொற்றியூரில் ஓதமல்கிய ஒற்றியூரில் உத்திர நீர்மகிழ்வீர் அப்படின்னு திருமுருகன் பூண்டியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூரில் உத்தரத்தில் தீர்த்தம் கொடுத்தார் சாமிங்கிறத அங்கே சொல்லுவாங்க. அப்படிலாம் திருவிழாக்களை பதிவு பண்ணுறாங்க. ஓதமல்கிய ஒற்றியூரனில் உத்திர நீர்மகிழ்வீர். உத்திர திருவிழா அன்னைக்கு நீங்கள் எங்கள் திருவிழா கொண்டாடுறீங்க. உத்திர நாள் அன்னைக்கு பங்குனி உத்திரம், திருவொற்றியூரில் பங்குனி உத்திரம் தானே திருவிழா கொண்டாடுறாங்க. அதே மாதிரி தைப்பூசம் சொல்லுவாங்க. தைப்பூசத்தில் திருவிடைமருதூர் தைப்பூசம், ஈசன் இடைமருதில் பூசம் பூசம் புகுதும் நாம் புனலாடவேன்னு அப்படிதான் சொல்லுவாங்க பூச திருவிழா. அதே மாதிரி மகாமகம் திருவிழாவை சேக்கடார் சாமி பதிவு பண்ணுறாங்க. தாவி முதல் காவிரி கோதாவரி அப்படின்னு அந்த பாட்டில் அப்பர் சாமி பதிவு பண்ணுறாங்க. மாமகன்தான் ஆடுதற்கு வழிபடும் கோயில் என்று எல்லா தீர்த்தங்களும் மகாமகத்தில் குளிக்குது அப்படிங்கிறத சேக்கடார் சாமி சொல்கிறாரு. மாமகம்தான் ஆடுதற்கு வழிபடும் கோயில்னு சொல்லுவோம். அப்போ எத்தனை வருஷமாக திருவிழா நடக்குது பாருங்க இல்லையா. மகாமகம் தைப்பூசம் சிதம்பரத்தில் நடராஜா வந்த நாள். அவருக்கு வியாக்கிரபாதர் பதஞ்சலி ஜெய்மினி 3 பேருக்கும் முதல்ல நடன காட்சி கிடைத்த நாள் தைப்பூசம். அங்கேயும் மத்தியானம் 12 மணிக்கு தான் கிடச்சிது. அப்படியே தைப்பூச திருவிழா அங்கே தீர்த்தவாரி உண்டு. அங்கே தைப்பூசம் ஒன்புழுக்கள் மடநல்லார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே முதிய பூப்பாவாய் இந்த மயிலாப்பூரில் பதிவு பண்ணுறாரு. அதை இங்கே தைப்பூசம் பொங்கல் வச்சு கொண்டாடினாங்கிறத சொல்கிறாரு. இங்கே பூசத்தன்னைக்கு நல்ல பல்வேறு திருவிழாக்கள் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே என்ன சொல்லுகிறார், அணிகொள் ஆடை பூன் அணிமாலை அமுது செய்து அமுதம்பெரு சண்டி. சுவாமி அவருக்கு எல்லா விஷயம் கொடுத்தார். உண்டகலமும் உடுப்பணமும் சண்டீசனமும் பதம் தந்தோம்னர். சண்டேசர் என்கின்ற பதம், அவருக்கு பேர் பிரசாத சண்டர்னு பேர். சண்டேச்சர நாயனார் என்று நம்ம சொல்லிக்கொண்டோம்.
அந்த நாயனார் அந்த பதவியில் இப்பொழுது இருக்கிறார். அந்த விசார தர்மர் என்பவர் பதவியில் இருக்கார். அதற்கு முன்பாக கூட அந்த பதவியில் பல்வேறு நபர்கள் இருந்திருக்கிறார்கள். சிதம்பரத்தில் பிரம்மச்சண்டீஸ்வரன் சொல்லுவார்கள். சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா நடராஜா சபைக்கு பக்கத்தில் சண்டேஸ்வருடைய சன்னதி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு இருக்கும். இந்த கிணறுக்கு பேர் பரமானந்த கூபம்னு பேர். அந்த பரமானந்த கூபத்தில் உள்ள தீர்த்தத்தை எடுத்து தான் நடராஜா, சுவாமி, சந்திரமௌலீஸ்வரர் எல்லாருக்கும் அபிஷேகம் நடக்குவாங்க. வேறு தீர்த்தத்தினால அங்கே அபிஷேகம் கிடையாது. அந்த பரமானந்த கூத்தத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சண்டேஸ்வரர் சன்னதி இருக்கும். அந்த சண்டேஸ்வரர் பார்த்தீங்கன்னா பிரம்மாவாக இருப்பார். அந்த பிரம்மா தான் அங்கே சண்டே பதவியில் இருக்கார். பிரம்மாவுக்கு தான் அங்கே பிரதானம். அதே மாதிரி சண்டருக்கு பிரசாதம் பெறுவதற்கு. அதே மாதிரி திருவாரூரில் யமன் தான் அங்கே சண்டேஸ்வரர் இருக்கார். யம சண்டீஸ்வரன் அங்கே போய் இருப்பார் சுவாமி. வேறு இடங்களில் நம்ம பார்க்க முடியல. மற்ற எல்லா இடங்களையும் நமக்கு விசார தர்மரே இருக்கிறார். இந்த விசார தர்மரா பாலராக இருப்பார் அர்த்தம் இல்லை. திருவாரூரில் சொன்னாங்க. அப்போ சண்டருக்குன்னு தனியாக கோலம் அறிவிக்கப்படுகிறது. அவர் எப்படி இருப்பார்னா பல்வேறு கரங்களோடு கூடிய கோப ரூபமாக, ரௌத்ர ஸ்வரூபமாக, ருத்ரனுடைய கோபத்தில் உண்டாகிய மூர்த்தமாக, சர்வாபரணங்களை தெரித்தவராக, சிவந்த நிறமுடையவராக, மழு முதலிய கொடூரமான ஆயுதங்களை தாங்கி கொண்டு தான் அந்த சண்டர் அமர்ந்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது. மழு சாமிக்குரிய ஆயுதம். இவரும் மழு எரிந்த படையை அர்ச்சனையில் இடையூறு அகற்றும் படையாகன்னு சொல்லுகிறார். அந்த மழு ஆயுதமாக அதை வைத்துக்கொண்டு அந்த கையில் இருந்திருப்பார். நம்ம 2 கையோடு அமைத்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் ஆகமத்தில் சண்டேஸ்வரனுக்கு காட்டப்படக்கூடிய கோலம் ரொம்ப ரொம்ப பயங்கர தோற்றத்துடையவராக காட்டப்படுகிறது. அபிதான சிந்தாமணி அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் சண்டேசர் என்கின்ற அந்த டிக்ஷனரி, அது அபிதான சிந்தாமணிங்கிறது ஒரு டிக்ஷனரி. நல்ல அதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் அந்த வகுப்பில். அந்த நூல் கிடைக்கிது. இப்போது அந்த நூல் பார்த்திங்கன்னா நம்ம சமயம் சார்ந்த அத்தனை சொற்களுக்குமே அதில் விளக்கம் இருக்கும். சரித்திரத்தோடு சொல்லியிருப்பேன். இவ்வளோ பெரிய புத்தகமாக இருக்கும். அது இப்போ புதிய பதிப்பாலாம் கொடுத்துருக்காங்க. பழைய பதிப்பு என்கிட்ட நம்ம சன்னிதானம் கொடுத்த புத்தகம் என்கிட்ட ஒன்று இருக்குது. அவங்க வச்சுருந்தாங்க, படிச்சுட்டு என்கிட்ட கொடுங்கன்னு கேட்டால் கொடுத்துட்டாங்க. நான் வச்சுருக்கேன் அதை. அபிதான சிந்தாமணி அது அப்போ அந்த சன்னியானம் எனக்கு கொடுத்த பதிப்போடைய ரேட் வந்து நேமாக ஒரு 500 ரூபாய்ன்னு போகணும் பழையது. இப்போ அது 1500 2000 போட்டான். ஏன்னா எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய புது பதிப்பாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த நூலே அவர் அந்த ஆசிரியர் ஒரு முதலியார் சிங்கார முதலியார் ஒரு பேர் வரும். அவருக்கு பேரை மறந்துட்டேன். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்கார். இப்போ நீங்கள் கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேல உள்ள எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லுவார். கந்தர்வன், கணபதி, இப்படி என்னென்ன பேர் அத்தனை இருக்கோ அத்தனைக்கும் விளக்கம் இருக்கும். அகராதி எல்லாம். ஆமாம், எல்லாமே இருக்கும். புராணத்துலேருந்து, வேதத்துலேருந்து, ஆகமத்துலேருந்து, நாட்டார் வழக்குலேருந்து, பழமொழியிலேருந்து, கணாசாஸ்திரத்துலேருந்து அது இல்லாத விஷயமே கிடையாது. அப்படிப்பட்ட புக் எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய புக்கு. அந்த புக் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை அவர் எழுதிட்டு பதிப்பிக்க முடியாமல் கஷ்டப்பட்டாராம். அவர் எழுதி வச்சுருந்து அது புத்து கரையாக அரைச்சிட்டான் பாதியை வேறு. அதில் அப்படிலாம் சொல்லி அதில் எழுதியிருப்பார் ஃப்ரெண்டில். அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பின்னாடி அந்த யாரோ அந்த யூனிவர்சிட்டி சேர்ந்தவங்க யாரோ ஒரு ஃப்ரெண்டு மூலமாக அவர் அதை பதிப்பிச்சிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க வள்ளல் தன்மை உடையவங்க இருந்திருக்கிறாங்கல்ல. நல்ல நூல்களே கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். இன்றைக்கி நீங்கள் புத்தக சோலைக்கு போனீங்கன்னா பாதி குப்பை தான். அதில் சும்மா எழுதி வச்சதெல்லாம் புத்தகங்கிற பேரில் விற்பனைக்கு வந்து நிற்கிது. எல்லாத்துக்கும் இவ்வளோ அட்டை போட்டு எல்லாம் பெரிய பெரிய இதாக கொண்டு வந்து வச்சுருக்கான். கேட்டால் எல்லாமே 2000 ரூபாங்கிறான், 1000 ரூபாங்கிறான். படித்து பார்த்தா அதில் ஒன்றுமே இருக்காது. எழுதுறதெல்லாம் எழுத்தா, போடுறதெல்லாம் புத்தகமா இல்லையா? ரெஃபரன்ஸ் வச்சுக்கொள்வதற்கு நல்ல புத்தகம் அந்த அபிதானம். நீங்கள் எடுத்து வச்சுட்டுமா ஓப்பன் பண்ணி ஒரு பேஜை படிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா பொழுது போகும். வெரைட்டி ஆஃப் திங்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அதில் அவ்வளோ விஷயம் இருக்கும். அதுக்குள்ள அது எல்லாமே இருக்காது. மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும். அதில் உங்கள் வகுப்புகளெல்லாம் தொடக்கத்தில் நாங்கள் நிறைய அதை ரெஃபர் பண்ணிட்டு தான் வருவேன். சில விஷயங்கள்லாம் பொருள் புரியுன்னா அதில் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்படிப்பட்ட நூல். எதுக்கு நம்ம அங்கே போனோம்? சண்டேஸ்வருடைய வடிவம் அதில் ரொம்ப அற்புதமாக காட்டப்பட்டிருக்கும். அதுக்காக சொல்கிறேன். அதில் தான் அடியன் படித்தேன். சண்டேஸ்வருடைய வடிவம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ருத்ர கோபத்தில் உதித்தவராக, சிவந்த நிறமுடையவராக, மழு முதலைய ஆயுதங்களை தாங்கியவராக, சர்ப்பாபரணம் தரித்தவராக அவர் இருப்பார் என்று காட்டுகிறோம். அவருக்கு தான் பிரசாதத்தை பெறக்கூடிய உரிமை இருக்குது. சாமிக்கு சாத்தின எல்லா பொருளுக்குமே அவர். அதனால தான் அவருடைய சன்னதியே நிர்மாலய தொட்டி பக்கத்தில் அமைச்சாங்க. பழைய கோயில்கள், பழைய சிவாலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாமி சன்னதி, சண்டேஸ்வரர் சன்னதி, எழுத்த ரிஷபக்கோட்டில், இது 3 தான் இருக்கும். பிற்பாடு தான் பின்னாடி வந்த இந்த பக்கத்தில் விநாயகர், கன்னிமுனையில் விநாயகர், அந்த பக்கத்தில் முருகன்.
இல்லை அவருக்கு போட்டாலும் அவருக்கு உண்டு, அப்புறம் உபயதாரருக்கு கொடுக்கலைன்னா அப்புறம் எப்படி தான் அவங்க என்ன செய்வாங்க? அப்புறம் கோயிலுக்கு செய்யணும்னா அவங்க எதிர்பார்க்குறது அந்த மரியாதை தான் இல்லையா? கோயிலில் நமக்கு வந்து ஏதாவது கெட்ட பழக்கம் நம்ம மக்கள்கிட்ட கோவிலுக்குன்னு கொடுத்துட்டு எனக்கு என்ன இல்லை, உபயதாரருக்கு வந்து நம்ம சண்டேஸ்வருக்குரிய பிரசாதம் தான் அது. அப்புறம் சண்டேஸ்வருக்கு சாத்தனத்துக்கு பிறகு அதை நமக்கு கொடுப்பது வழக்கம். சிவநிர்மாலயத்தை சுவீகரிப்பதுக்குன்னு விதியே இருக்குது. யார் சுவீகரிக்கலாம், யார் சுவீகரிக்கக்கூடாதுன்னு இருக்குது. சிவபூஜை செஞ்சவங்க, சிவபூஜை செய்கிறவங்க சிவநிர்மாலயத்தை எடுத்துக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொல்லப்படுது. சிவபூஜை எடுத்துக்கொள்ளாதவங்க, சிவபூஜை பண்ணாதவங்க எடுத்துக்கலான்னு ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது. அதனால் தீட்சை இல்லாதவங்க எடுத்துக்கணும்னு ஒரு இடத்துல சொல்லப்படுது. தீட்சை இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணும் இடத்துல சொல்லப்படுது. இப்படி பல்வேறு வசனங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் ஓகே ஆகிடுது. ஒரு இடத்துல ஒரு ஆகமத்தில் இருக்குன்னு சொன்னால் இன்னொரு இடத்துல இருக்குன்னு அர்த்தமா, இல்லைன்னாலும் ஒரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அது ஏற்கக்கூடிய வசனங்கிறதுனால எல்லாருமே சிவநிர்மாலயத்தை எடுத்துக்கொள்வதற்கு அதில் காட்டப்பட்டிருக்கு. எப்படி எடுத்துக்கொண்டாலும் முதல் உரிமை யாருக்கு? சண்டேஸ்வருக்கு. அதனால் அவர் குறித்து நம்ம நிவேதனம் பண்ண வேண்டும். அதனால் சிவபூஜை நிறைவில் கூட நம்ம சண்டேஸ்வரர் ஆவாகனம் பண்ணி தேஜஸ் சண்டர், துவனி சண்டர்னு பூஜை பண்ணுறாங்களே சிவபூஜையில். ருத்ரனுக்கும் அது சூரியனுக்கும் சண்டர் உண்டு, பிரசாத சண்டர். சூரியனுக்கு தேஜஸ் சண்டர், சுவாமிக்கு துவனி சண்டர், சவுண்டு, அதான் சண்டேஸ்வரா இருக்கார். அம்பாளுக்கு சண்டேஸ்வரின்னு சொல்கிறோம், சண்டர் சண்டேஸ்வரன் சொல்கிறோம் இல்லையா? விநாயகருக்கு கும்ப சண்டர்னு பேர். விநாயகருக்கு கும்ப சண்டர், முருகருக்கு குகச்சண்டர் அப்படின்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரசாத மூர்த்தின்னு பேர். அம்பாளுடைய சண்டமூர்த்திக்கு ஒரு பேர் இருக்குது, சரியாக நினைவு வரல எனக்கு இப்போ. சரி பாப்பா, ரெஃபர் பண்ணுங்க. அதனால் அப்படி அந்த சண்டருக்கு நீ கொடுத்த அந்த பதவியை எண்ணி நான் உன்னுடைய திருவடி அடைகின்றேன் என்று சொல்கிறார். கிடைகொள் 7,700 இரும்பணுவல். பணுவல்னா பாட்டுன்னு அர்த்தம். 7,700ங்கிறது இந்த இடத்துல பதிகத்தை குறிக்கிறது. 7,7 49 8 100. அப்போ 7,7ன்னா 4,900 பதிகங்களை அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறார்கள் என்று. 4,900 பதிகம் இன்றைக்கி இருந்ததுன்னா திருமுறை தான் உலகத்திலே பெரிய நூலாயிடும் இல்லையா? இப்போ அவங்கவுங்க பாடின பதிகங்கள் மட்டும் அப்படியே நமக்கு கிடைச்சிருந்ததுன்னா அப்பயும் நம்ம படிக்க மாட்டாங்கிறது வேற. இப்போ இருக்கிறதே நம்ம இன்னும் படிக்கலை ஐயா. சாமி வேண்டுவானை ஈண்டு வேண்டுவானை வைத்தோடு வச்சதே பண்ண படித்து முடிக்கல. நம்ம அதில் சொல்லி வேற தவ குறைவு, அது கிடைச்சதான் நல்லா இருக்கும். இருக்கிறதே அடியார்கள் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? அதுக்காவது அது இருந்திருக்கணும்னு ஆசைதான். ஈண்டு வேண்டுவானை வைத்தோம். நிறைய விஷயங்கள் அதில் தகு போயிருக்கு, நமக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம். அதனால் பல ஆதாரங்கள் நமக்கு கிடைக்காம போயிடுது. எவ்வளோ சரித்திரங்களை சொல்லியிருப்பாங்க, அதில் கொடுக்காத சொல்லப்படாது எவ்வளோ வந்திருக்கும், கிடைக்காது நமக்கு எவ்வளவோ. அதனால் 7,700 இரும்பணுவல் ஈன்றவன் இருப்பாருங்க. பதிகத்தை என்ன பண்ணாராம் அவர்? பதிக குழந்தை மாதிரி சொல்கிறார். ஈன்றவன் திரு நாவினுக்கு அரையன் என்று திருநாவுக்கரசு பெருமான் நாயனாரை சொல்லுகிறார். கனைகோள் கண்ணப்பன், அது நமக்கு தெரிஞ்ச சரித்திரம், கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்லுகிறார். என்று இவர் பெற்ற காதல் இன்னருள் ஆதரித்து அடைந்தேன். இவர்களெல்லாம் பெற்ற காதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? காதல் இன்னருள்னா உங்ககிட்ட இருந்து அவங்கெல்லாம் லவ் வாங்கினாங்கிறார். அவங்கெல்லாம் உன்னை விரும்பினாங்கன்னு சொல்லலப்பா, உங்ககிட்ட இருந்து அவங்க வாங்கி கொண்டார்கள் அன்பை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமியே இவர்களை விரும்புகிறாருன்னு அர்த்தம். அதனால என்னையை நீ விரும்புவா என்று உன்னுடைய திருவடி அடைகின்றேன் என்று சாமி கேட்கிறார். காதல் இன்னொரு ஆதரித்து அடைந்தேன். திணைக்குள் செந்தமிழ் பைங்கிளி தெரியும். திணைக்குள் செந்தமிழ் பைங்கிளி தெரியும்னா செந்தமிழ்னு அர்த்தம், கிளி பேசுதுன்னு அர்த்தம். திணையை தின்னக்கூடிய கிளி வந்து குறிஞ்சிநில பறவை, அது திணை திங்கும் அது. அதனால் திணைக்குள் பைங்கிளி செந்தமிழ் தெரியும்னா செந்தமிழே சொல்லுகிறதுன்னு அர்த்தம். பேசுது இல்லையா? கிளி என்ன பண்ணும்? பேசும். எப்படி பேசும்? வயிற்று வித்தால் பேசும். ஆமாம், சொல்லிக் கொடுத்ததே கேட்டு சொல்லக்கூடியது கிளிக்கு உரிய தன்மை. அதனால தான் ஆமாம் பொன் கூட்டகத்து அஞ்சொலிலம் பைங்கிலியே மாமான சுந்தரன் வன் சம்பந்தன் மாமுனிவன் கோமாந்தன் பெயர் ஒரு நாள் இன்புற நான் கூறாயே என்று பாடார் நம்பியாண்டார் நம்பிகள். ஞான சம்பந்தருடைய பெயரை எனக்கு ஒரு தடவை சொல்லுன்னு நம்பியாண்டார் நம்பிகள் கேட்குறார். ஆமாம் பொன் கூட்டகத்தே அஞ்சொலிலம் பைங்கிலியே பாமாலை யாழ் முடிய பானழிய பண்டருள் செய். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்? யாழ் முறித்தார் இல்லையா? பான் அழிய பாமாலை யாழ் முறிய பானழிய பண்டருள் செய் மாமான சுந்தரன்வன் சம்பந்த மாமுனிவன் கோமான் தன் பெயர் ஒரு கால் இன்புரணி கூறாயே
அவருடைய பேரை ஒரு தடவை நான் என்பும்படியாக கூறேன்னு கிளியை பார்த்து சொல்கிறேன். கொச்சையர் கோன் தன் புகழ் நான் இன்புரணி கூறாயே. நம்பியாண்டார் நம்பிகள் பாடுறார் 14 திருமுறையில் கிளியை பார்த்து. கிளி சொல்லும், எதை சொல்லும்? நாம் சொல்லிக் கொடுக்குறத சொல்லும். அதனால தான் காதலர்கள் என்ன பண்ணுவாங்க, காதலிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய யார் விரும்புகிறார்களோ அவங்க பேரை சொல்லி கொடுத்துருவாங்க. அது எப்போ பார்த்தாலும் அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை கேட்டு கேட்டு அது சந்தோஷப்பட்டு கொள்வார்கள். ஆண்டாள் ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க. ஆண்டாள் கிளி என்ன பண்ணுது, எப்போ பார்த்தாலும் திருமால் பேரை சொல்லி சொல்லி கொடுத்து வச்சுட்டாங்க. எப்போ பார்த்தாலும் திருமால் பேரை சொல்லி கொண்டே இருக்கு. திருமால் பேரை சொன்னாக்கா இவங்களுக்கு இப்போ என்னவா இருக்குன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவர் பார்க்கவே மாட்டாரு. விரும்புகிறவங்க நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்கன்னா அப்போ மனசு சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவங்க பேரை சொன்னாக்க அது கடுப்பாக தானே இருக்கும். இல்லை இப்போ கூட திருவிழாவுக்கு போகிறத பற்றி நமக்கு கடுப்பாக இருக்குது. திருவிழா போக முடியாதோ அந்த அச்சல் நமக்கு முடியும். அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்ல தோண வைக்கிதான் இல்லையா? அதனால் கூட்டில் இருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும் அப்படின்னு பாடுறாங்க அவங்க. உடனே உங்களுக்கு கோபம் வருது, அந்த பேரை சொல்லாத அப்படிங்கிற, கோவிந்தான்னு சொல்லாதங்கிறாங்க அவங்க. கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும். ஊட்டக்கூடாது செருப்பனாகில், அதுக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன், உனக்கு அந்த பேரை சொன்னீங்கன்னா உனக்கு பால் கிடையாது, கோவப்படம் கிடையாது, சாப்பாடு போட மாட்டேன்னு நான் சொன்னேன்னா என்னை இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி என்ன பண்ணும், உலகளந்தான் என்று உயர கூவும் அப்படின்னு பாடுறாங்க. அதனால் கூட்டிலிருந்து கிளிய போதும் கோவிந்தா கோவிந்தா என்று கூவும், ஊட்டக்கூடாத செருப்பனாகில் உலகளந்தான் என்று உயரக்கூவும்னு இன்னும் அதிகமாக சத்தப்படுமா. தமிழ் சுவை அடி. அதனால ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும், ரசிக்கலாம் ஆண்டாளுடைய பாடல்கள் எல்லாம். அப்படி இங்கே கிளி என்ன சொல்லுகிறது, கீன்னு சொல்லுதா, கிளி செந்தமிழ் சொல்லுதான். திருவாரூரில் கிளியெல்லாம் பாடுது கேட்குதுங்கிறார், பாடுதுங்கிறாரு. உள்ளம் ஆர் உருகாதவர் ஊர்விடை வல்லலார் திரு ஆரூர் மருங்கு எல்லாம் செல்லும் ஓசை திருப்பதிகங்கள். திருவாரூர் போனால் எங்கள் பார்த்தா ஒரே பதிகமாக கேட்குதான். எங்கே ஏதாவது கச்சேரி நடக்குது, தேவார கச்சேரி நடக்குது, கேவார கச்சேரி ஒன்று நடக்கல, எல்லாம் மரத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாம் யார் பாடுறான்னு பார்த்தா பைங்கிள்ளைகள் பாடுவ, கிளிகள் பாடுதான் தேவார பதிகங்களை. அங்கே உள்ள அடியார்கள் பாடுறதை கேட்டு கேட்டு இதுங்களாவே பதிகத்தை பாட ஆரம்பிச்சுட்டுதான். பூவைகள் கேட்ப, பூவைகள் கேட்கிறது. அதே மாதிரி திருவிழிமலையில் எல்லாரும் வேதத்தை சொல்லி கொண்டார்கள். சொல்லி அங்கே வேதத்தில் அந்தணர்கள் அதிகம் திருவிழிமலையில். அதனால் வேத பொருளை அவங்க போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை காதல வாங்குது கிளி. கிளி அப்படியா? அந்த கிளியாக என்ன சொல்லுமா, வேரிமொழி பொழிற்கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் மழையாமேன்னாங்க. மழையில வேரி மொழி, வேரினா தேன், தேன் பொருந்திய சோலைகளில் அமர்ந்திருக்கக்கூடிய கிளிகள் எல்லாம் வேதத்தினுடைய பொருளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சிவ 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 சிவன்னு கத்திக்கிட்டு இருக்கான் கிளி எல்லாம். வேத பொருள் என்ன, சிவம் என்கின்ற சப்தம் தானே. அதனால எல்லாம் வேதங்கள் பொருள் சொல்லும் மழையாமே என்று காட்டுகிறாராங்க. அப்படி கிளிகள் புராணம் எங்களோட நல்லா சொல்லுவேன். பரலைக்கு உள்ள கிளி அப்படிதான் சொல்லுதோ, நமக்கு தான் சொல்றது கேட்கலையோ. அப்போ தினைகொள் செந்தமிழ் பைங்கிலி தெரியும் செல்வத்திறன் நன்றி ஊரான என்று காட்டு. 3வது பாட்டு. மொய்த்தசீர் 360 வேலி 300 வேதியோரோடு உனக்கு ஒத்த பொன்மணி கலசங்கள் ஏந்தி ஓங்கு நின்றியோ என்றுனக்களிப்ப பக்தி செய்த பரசுராமருக்கு பாதம் காட்டிய நீதி கண்டு அடைந்தேன் சித்தரவானவர் தானவர வணங்கும் செல்வத்தீரு தென்தீரு என்றூர் என்று சொல்கிறார். இது பரசுராமர் வழிபட்ட குறிப்பு. முக்கியமாக பரசுராமருக்கு பாத தரிசனம் கிடைத்த இடம். நம்ம வியாக்கிரபாதர் பதஞ்சலிக்கு பாத தரிசனம் கிடைச்சதாக திருவாரூரில் கூப்பிடுறோம் இல்லையா, பங்குனி உத்திரத்துலையும் திருவாதிரையிலையுமா பார்க்குறீங்களா இல்லையா? இப்போ எல்லாம் பார்த்துறீங்களா இல்லையா? பாத தரிசனம்னு நடக்கும் திருவாரூரில். சாமியோட பாதத்தை அங்கே மறைச்சி தான் வச்சுருப்பாங்க.
இந்த பாதத்தை சுவாமி வியாக்கரபாத பதஞ்சலிக்கு காட்டியதாக அங்கே தலபுராணம் உண்டாயிருக்கு. அதனால் அந்த வியாக்கரபாதருக்கு பதஞ்சலிக்கும் வலது பாத தரிசனம் இடது பாத தரிசனம் தான் அங்கே திருவாரூரில் பங்குனி உத்திரத்துலேயும் திருவாதிரையிலையும் நடக்கும். அதுபோல் இங்கே பரசுராமருக்கு பாதம் காட்டினார சுவாமி. பரசுராமர் யார்? மகாவிஷ்ணுடைய அவதாரங்களில் ஒன்று. அவங்க அர்ச்சாவதாரம்னு சொல்கிறாங்க, பாதி தான் அதில். திருமாலுடைய முழு கலைகளும் அங்கே இறங்கலை. அப்படி முழு கலைகளும் திருமாலுடைய முழு கலைகளும் இறங்கிய அவதாரமாக அவர்கள் கொண்டாடுவது ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் இதெல்லாம் தான். பரசுராம அவதாரத்தை அவங்களே கொஞ்சம் பாதின்னு தான் சொல்லுவாங்க. அது முழுசாக அவர்கள் ஒன்றும் அதை கொண்டாட மாட்டாங்க வைஷ்ணவர்கள். ஏன்னா பரசுராமர் சிவபூஜை பண்ணாருன்னு குறிப்பு நேரடியாக பல இடங்கள் இருக்குங்கிறதுனால அது வந்து அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆமாம், பரசுராமர் பூஜை பண்ணி தான் இந்த அந்தரர்களுக்காக இந்த கேரளாங்கிற ஒரு பகுதியை உண்டு பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வைஷ்ணவ ஒத்துக்க மாட்டது, ஒத்துக்கிறது இல்லை. ஒத்துக்கலைன்னா என்ன, உண்மை மறைஞ்சிருமா என்ன, மறையாது. அதனால் வைத்தசி எப்படி பூஜை பண்ணாராம் பரசுராமர்? 300 அந்தணர்களை கோயிலுக்கு கொடுத்தாராம். கோயிலை பூஜை பண்ணுறதுக்கு 360 வேலி நிலம் வாங்கி கொடுத்தாராம் சாமிக்கு. 360 வேலினா எவ்வளோங்க? ஒரு வேலிங்கிறது எத்தனை? யாரும் சோழ நாட்டுக்காரங்க யாரும் இல்லைங்க. 7 ஏக்கருங்கிறது ஒரு வேலி. ஆமாம், 7 ஏக்கர் ஒரு வேலி அப்படின்னா 360 வேலி எத்தனை ஏக்கருங்க? 21 வந்துட்டு 2000 சொச்சமா 21,000மா? 2000 சொச்சம் ஏக்கரா? 2000 சொச்சம் ஏக்கர் அப்படின்னா 2500 வச்சுக்கோ. 2500 வச்சுங்கப்பா. 2500 ஏக்கர் நிலம் அப்படின்னா சென்னை சிட்டி அளவுக்கு இருக்குமா? சென்னையில் காவாசி இருக்குமா? 2500 ஏக்கர் நிலம். அவ்வளோ நிலமும் நம்ம திருநெல்வேலி கோயிலில் இருந்திருக்கு. அது ஒரு முறை 2520 ஏக்கர் நிலம் இருக்கிறது. ஒரு முறை மகாசன்யானம் 27வது மகாசன்யானத்திட்ட பேசி கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் பேசி கொண்டிருந்தாங்களா. அப்போ வந்து திருநெல்வேலி கோயிலில் அப்போ திருப்பணி நடக்காமல் இருந்தது. ஏதாவது பதிவு ஃபேஸ்புக்கில் ஏதாவது பதிவு போட்டிருந்தாங்க யாரும், கோயில் ஒன்று திருப்பணி இல்லாமல் இருக்குது, கோயிலுக்கு நிலம்லாம் இருக்குது, அதெல்லாம் மரத்தில் வச்சுருக்குறாங்க, ஆனால் ஒன்றும் திருப்பணிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசி யாராவது ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தோம். அதை காட்டி ஏதோ பேசும்போது சன்னியானத்தில் சொன்னாங்க, கோயிலுக்கு நிலம் இருக்குதா, 320 வேலி நிலம் இருக்கிறதா திருப்பூரில் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட கோயில் வரும்போது 320 வேலி நிலத்தோடைய வந்தது இல்லையே, ஏதோ கொஞ்சம் நிலத்தோடு வந்தது. அதையும் இப்போ குத்தகதாரண்ட இந்த பணத்தை வாங்குறதை விட பெரும்பாடாப்பட வேண்டியதாக இருக்குது என்று சொல்லி அவர்கள் அங்கே ஆதங்கப்பட்டார்கள். நம்முடைய 27வது குருமகா சன்னிதானம் நம்ம திருமணத்தில் கோயில்கள் மீது இருக்கக்கூடிய நிதிகளை எல்லாம் அப்படியே வைத்து கொண்டு வெளியிலிருந்து நிதியை வசூல் பண்ணித்தான் எல்லா தேவஸ்தானம் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. அப்பேற்பட்ட திறமையோடு இன்றைக்கு நம்முடைய மதத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருப்பார்கள். அவ்வளோ சொத்தை சேர்த்து வைத்திருக்காங்க. சொத்தை யார்? அவங்களுக்கா? சாமிக்கு சேர்த்து வைத்திருக்கிறாங்க. எல்லா நின்று போன உற்சவங்களையும் நடத்துகிறாங்க. திருப்பனந்தாளில் சித்திரை மாதம் உற்சவத்துக்கு சாமி கொள்ளிடத்துக்கு போயிருந்துருக்காரு. 50 வருஷம் ஆகுது அந்த உற்சவம் நின்று. அந்த உற்சவத்தை இந்த ஆண்டு நடத்திருக்காங்க நம்ம சன்னியானம். சாமி கொள்ளிடக்கரையில் போய் திருப்பனந்தாள் சுவாமி போயிருக்காரு. ரொம்ப எங்கெங்கெல்லாம் உற்சவம் நின்று போகுதோ அத்தனை உற்சவத்தையும் நடத்துகிறார். ஒரு சாதாரண கிராம கோயில்னு வைத்துக் கொள்ளுங்கள். கிராம கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் திருவிழா வருஷம் நடக்கக்கூடிய திருவிழா நடக்கக்கூடிய கோயிலில் இந்த வருஷம் கும்பாபிஷேகம் வைக்கிறனால இந்த வருஷம் திருவிழா கட்டு இல்லையா, ஏன்னா கொஞ்சம் அதுக்கே நிதி இருக்காது. ஆனால் எங்கள் ஊரில் ஒரு கிராம கோயில் ஒட்டங்காடுன்னு எங்கள் ஊர் மடத்துடைய கோயில் தான். சன்னியானம் 6 மாதத்தில் அந்த கோயிலை திருப்பணி பண்ணியிருக்கிறாங்க. கிராம கோயில் தானே பரவாயில்ல பார்த்துக்கலான்னு விடல. 6 மாதத்தில் பாலாலயம் பண்ணி ரொம்ப அற்புதமான விமானத்தூர் கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ 2 மாதம் திருவிழா நடத்தலாம். ஒன்றும் இல்லை, அதுவும் பண்ண போகிறதில்ல. பங்குனி மாதம் நடக்க வேண்டிய திருவிழா சித்திரை மாதம் கும்பாபிஷேகம் நடந்தாலும் நடக்கலை. இப்போ வைகாசியில் கும்பாபிஷேகம் திருவிழாவை நடத்தி முடிச்சிருக்காங்க. அப்போது அதனால் அவ்வளோ ஒரு நிர்வாக பரிபாலனம். ஒரு சின்ன கோயிலை கூட இவரோட ஆட்சி காலத்தில் அது வழிபாடு இல்லாமல் போயிடக்கூடாது, அது ரொம்ப சிறப்பாக நடக்க வேண்டும். மயிலாடுதுறையில் துலாக்கட்டம், லாகடம்னு சொல்லுவாங்க. துலாக்கட்டத்துக்குள்ளே ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டுக்குள்ளே அகத்தியர் வழிபாடு செய்த சாமி இருக்கார், காசி விஸ்வநாதர்னு. சின்னது தான் அந்த சாமி. அம்பாள் கோயில் நடத்திட்டானே இந்த அறைக்குள்ளே அடைக்கணும். சின்ன கோயில் தான். அந்த கோயிலை சுற்றி மார்க்கெட் அமைஞ்சு போச்சு, ஆக்கிரமிச்சிட்டாங்க பல்லாண்டு காலமாக. அப்போ அந்த கோயில் பார்த்திங்கன்னா இடிஞ்சு போய் ரொம்ப பாழடைஞ்ச கோயிலாக இருந்தது. இன்றைக்கெல்லாம் ஒரு இடத்துல ஆக்குவை பண்ணியிருக்கிற இடத்த நம்ம கவர்மெண்ட் இடத்த ஆக்குவை பண்ணி வச்சுருந்தாலே அதுக்கு வேறு இடம் கொடுத்தாகணும் மக்களுக்கு, அப்படி இருக்குது. ஆனால் நம்ம மகா சன்னிதானம் தீரமாக முடிவெடுத்து
அந்த மார்க்கெட்டே காலி பண்ண வச்சாங்க. அந்த இடத்துல மார்க்கெட்டே காலி பண்ணி அந்த கோயிலையே அற்புதமாக திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி இன்றைக்கி வழிபாட்டில் இருக்குது. ஆட்சி காலத்தில் அப்படிப்பட்ட அற்புதமான வழிபாடு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே செய்து கொண்டு நிர்வாகத்தில் அவ்வளோ திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். 320 வேலி நிலம் இன்னைக்கு இல்லைன்னா என்ன, ஆனாலும் கும்பாபிஷேகம் பண்ணி கோயில் திருப்பணி நல்லா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சொக்கநாத சுவாமியோட 7 நாள் அங்கே 10 நாள் தங்கியிருந்தாங்க சுவாமி திருநெல்வேலிக்கு. அதனால் மொய்த்தசீர் 360 வேலையும் 300 வேதியரோடுனார். 300 வேதியர்கள் அந்த கோயிலில் சிவவேதியர்கள் பணி செய்வதற்கு இருந்திருக்கிறாங்கன்னா பாருங்கள். அப்போனா எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, எவ்வளோ பூஜை எப்படி நடந்திருக்கும், 6 காலம் பூஜை நடந்திருக்கும். 300 வேதியரோடு உனக்கு ஒத்த பொன்மணி கலசங்கள் ஏந்தி ஓங்கு நன்றியூர் என்று உனக்கு அளிப்ப, அதோடு கூட நன்றியூர் உனக்கு கொடுத்தாங்க. என்ன பண்ண தானம் கொடுத்தாங்களாம். கலசம் தாரா பாத்திரம் விட்டு தாரா வாக்குறதுன்றோம் இல்லையா, தானம் கொடுக்கறது. பத்தி செய்த பரசுராமருக்கு பாதங்காட்டிய நீதி கண்டு அடைந்தேன், சித்தருவானவர் தானவர் வணக்கம் செல்வத்திற்கு நன்றியூரான என்று சொல்கிறார். இரவி நீல் சுடர் எழுவதன் முன்னம் எழுந்து தன் முளை கலசங்கள் ஏந்தி சுரபிப்பால் சொரிந்து ஆத்தினின் பாதம் தொடர்ந்த வார்த்தை திடம்பட கேட்டு பரவி உள்கி உன் பாதத்தை அறுத்து பரம வந்து உன் பாதத்தை அடைந்தேன். நிரவி பித்திலம் அத்தகு செம்பொன் அளிக்கும் தென்திரு நன்றியூரானே. ரவி நீல் சுடர் அப்படின்னா பொழுது விடியறதுக்கு முன்பாகன்னு அர்த்தம். யார்? காமதேனு வழிபாடு செய்கிறது, பசு வழிபாடு செய்கிறது. இதான் முளைக்கலசங்கள்னு சொல்கிறார். ஏன்னா கலசம்னா தனியாக பாலை கறந்து பானையில் எடுத்துகிட்டு போனோம்னா அது கலசம். பாலை நேரடியாக தன்னுடைய மடியிலிருந்து சொரியறதுனால அது முளையே கலசம் ஆயிடுச்சு. அதனால் முளைக்கலசம்னார். கண்ணப்ப நாயனாருக்கு ஏது கலசம்? வாய். வாய்க்கலசமாக வழி பாடு செய்யும் இப்படின்னு பாடலாம் ஞான சம்பந்தர். வாய்க்கலசமாக வழிபாடு செய்யும் வேடன்னார். அதனால் வாயே ஒரு கலசம் இல்லையா. அதற்கு கோயிலில் உள்ள அந்த கலசங்களில் ரத்தனம் போடுறாங்க இல்லையா, கலாகர்ஷணம்னு பண்ணுவாங்க கோயிலெல்லாம். கும்பாபிஷேகம் பண்ணும்போதோ இல்லை கலச அலங்காரம் கும்பாலங்காரம்னு பண்ணுவாங்க. கும்பாலங்காரம் பண்ணும்பொழுது அதுக்குள்ளே தர்ப்பையை வச்சு கட்டுறது, அதெல்லாம் பண்ணுறது, உள்ளுக்குள்ள ரத்னங்களை போடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுமாரி கலசத்துக்குள்ளே ரத்னம் போடுறோம்ல, அதுமாரி வாய்க்கலசத்தில் என்ன சார் ரத்னம்னா அவருடைய பல்லு தான் ரத்தனமா. உள்ளே இருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனாருடைய பல்லு தான் ரத்தனங்கிறாங்க கண்ணப்ப தேவர் திருப்படத்தில். அப்பேற்பட்ட பக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். மீசை ஆமாம் நம்முடிக்கு இனிதே அப்படின்னு சொல்கிறார். இல்லை ஓங்கும் நின்றியூர் என்று உமக்கு அளிப்ப பத்தி செய்யா இரவி நீல் சுடர் எழுவதன் முன்னம். இது என்ன அர்த்தம்? பொழுது விடியறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சுன்னு அர்த்தம் இல்லையா. அது நமக்கு எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. விடியலுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசிய அதிகாலை எழுந்தோடனே திருநூறு பூசணுங்கிறாங்க. அப்புறம் குளிக்கணும், அதில் முக்கியம். நீராண்ட புரோதாயம் ஆடப்பெற்றோம் நீரணியும் குளமே நிகழப்பெற்றோம். குளிப்பதே ரொம்ப சிறப்பு குறிந்தது. குளிப்பதே சிவ வழிபாட்டில் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க, சேர்த்துட்டாங்க நம்மளால இல்லையா. அதனால் நீராண்ட புரோதாயம் ஆடப்பெற்றோம் நீரணியும் கோலமே நிகழப்பெற்றோம் பாராண்டு பகடேறி வருவான் சொல்லும் சொற்கேட்டு கடவோமோ குறிசற்றோமே என்னார் அப்பர்தாமி. விடியலுமே வெண்ணீற்றை மெயில் பூசி வெளுத்தமைந்த கோவணத்தோடு வெளுத்தமைந்த கோவணமும் கீழுடையும் சற்று செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பார் என்றும் செல்லதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் குடியணை இடைமடவாள் பங்காய் என்றும் சுடலைதடல் நடமாடும் சோதி என்றும் கடிமலர் கொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமேன்னு அப்பர்சாமி காட்டுறாங்க. அதனால் அதிகாலையில் எழுந்து குளிக்க பூஜை பண்ணணும். அது சொல்கிறார். விடியலுமே பெருங்கை மாதகரி அப்படின்னு இந்த காணப்பேரில் பாடுவார். விடியலே தடம் மூழ்கி பாடாந்த இடத்துல அதிகாலையிலேயே யானை குளிச்சு வழிபாடு பண்ணதான் காணப்பேரில். யானையே குளிக்குது சார், அதிகாலையில் எழுந்து குளிக்குது சார். நம்ம அதிகாலை எந்திரிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலை நமக்கு இருக்குப்போம். அதனால் நீங்கள் ஆல் பர்சன்ட் போடுறீங்க. சேர் இல்லையா? அதற்கு பாருங்க சார், இங்கே உட்காருங்க, இதற்கு பாருங்க இடம். சேர் எடுத்து இங்கே உட்காருங்க, இங்கே உட்காருங்க, அதற்கு இடம் இங்கே உட்காருங்க. அதனால் ஹவுஸ்ஃபுல் இன்னைக்கு பெரிய புராணத்துக்கு குறையாம வருவாங்க எல்லாரும். எல்லா அவங்களும் வந்துருக்கு இன்னைக்கு. இல்லை இவங்கெல்லாம் வகுப்பில் இருக்கிறவங்க இல்லை. சுரபினா
சுரபினா பசுன்னு அர்த்தம். சுரபினா பசு. தூர்தர்ஷனில் சுரபின்னு ஒரு நிகழ்ச்சி விடும் 9:30 மணிக்கு. ஞாபகம் இருக்குங்களா இருக்காது? நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது சுரபின்னு அந்த நிகழ்ச்சிக்கு பற்றி நல்லாயிருக்கும். நல்லா காட்டுவோம். நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய வளங்களை எல்லாம் காட்டுவான். நாங்கள் சின்ன பிள்ளையாக தூர்தர்ஷனில் டிடியில் காட்டுவோம். சுரபி, அந்த நிகழ்ச்சி பேரே சுரபி. சுரபி பால் சுரிந்து ஆட்டினின் பாதம் தொடர்ந்த வார்த்தை திடம்பட கேட்டு பரவி உள்கி பன் பாசத்தை அறுத்து, என்னுடைய பாசத்தை அறுத்துனர். பரம வந்து நுண் பாதத்தை அடைந்தே நிறவி நித்திலம் அத்தகு செம்பொன்னளிக்கும். செம்பொன்னளிக்கும்னா காவிரி வந்து நிறவுது ஊரை. நிறவுதுன்னா அர்த்தம் நிறவுறதுன்னா சமப்படுத்துறது இல்லையா? எங்கள் ஊர்லலாம் சாப்பாடு வைக்கிறது நிறவுறதுன்னு வழக்கம் உண்டு. சாப்பாடு வைக்கிறாங்களே, பரிமாறுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? சாப்பாடு பரிமாறுவோம். அது வந்து எங்கள் ஊரில் வந்து நிறவுறதும்பாங்க. யார் நிறவுனாங்கம்பாங்க. சாதம் வச்சு குழம்பு ஊற்றி கறி வச்சு இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா? பரிமாறுறதுன்னு சொல்கிறோமே, அதை வந்து நிறவுறான். யார் நிறவுனா? நான் தான் நிறவுனாம்பாங்க. அப்படி ஒரு வழக்கம் உண்டு. நிறவுறதுன்னா எல்லா இடத்துக்கும் போடுறதுன்னு அர்த்தம். அதான் நிறவுது. அதுபோல் காவிரி முத்துக்களையும் செம்பொன்னையும் கொண்டு வந்து அந்த திருநீர் பூரா நிறைவி வைக்குது அப்படின்னு. காரைக்கால் பக்கத்தில் நிறைவின்னு ஒரு ஊர் பேரே நிறவி. காரைக்கால் பக்கத்தில் அதான் நிறவி நித்திலம் அத்தகு செம்பொன் அழைக்கும் தென்திரன் என்றியூரானார். பந்தோ இந்திரன் வழிபட மகிழ்ந்து வானநாடு நீ ஆள்கையன அருளி சந்தி மூன்றிலும் தாபரோணி இருத்தி சகலி செய்து இறைஞ்சி அகத்தியர் தனக்கு சிந்து மாமணி அணிதிரு பொதியில் தேர்வு நல்கிய செல்வம் கண்டாடைந்தேன் செந்தன் மாமலர் திருமகள் மருவோம் செல்வ தெந்திரு இன்றியூரானே சொல்லுகிறார். 2 குறிப்பு சொல்ல. இந்திரன் வழிபட்டது, அகத்தியர் வழிபட்டது. முக்கியமாக இந்த இடத்துல சைவ சமயத்தில் அடியார்கள்லாம் கேட்குறாங்கல்ல, நாயன்மார்கள்லாம் அனுஷ்டானம்லாம் பண்ணாங்களா, சமய தீட்சை எடுத்தாங்களா, சிவபூஜை பண்ணாங்களா, அதெல்லாம் எங்கேயாவது இருக்கா, குறிப்பு இருக்கா, தேவாட்ட குறிப்பு இருக்கா, அதெல்லாம் கேட்குறாங்களே. அதுக்கு இந்த பாட்டு ஒரு அற்புதமான சான்ஸ். இந்த பாட்டில் சிவபூஜை செய்வதை பற்றி குறிப்பும் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய குறிப்பும் அதில் இருக்குதுல. வந்தோர் இந்திரன் வழிபட மகிழ்ந்து வான நாடு நீ ஆள்க எனகருளி என்று அவர் கொடுத்தார். இப்போ இந்திரனுக்கு யாரோ ஒரு இந்திரன் வழிபட்டிருக்கான். அந்த இந்திரனுக்கு சாமி என்ன கொடுத்தார்? நீ வான நாட்டை ஆண்டு கொள்க என்று சொல்லி கொடுத்தார். அது ஒன்று. அப்புறம் அகத்தியர் என்ன பண்ணார்? சந்திதோறும் தாபரம் நிறுத்தினார். தாபரம்னா என்ன? தாபரம்னா சிவலிங்கம். ஸ்தாபித்தது தாபரம். ஸ்தாபித்ததுனா நிறுவனதுன்னு அர்த்தம். வச்சு பூஜை பண்ணுறோம். அதிலே சலலிங்கம் அசலலிங்கம்னு உண்டு. அசலலிங்கம் அப்படின்னா நடுக்கம் இல்லாத, நகர்த்த முடியாது. அதுதான் கோயிலில் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம். இதெல்லாம் அசலலிங்கம், நகராத இருக்கிறது. நம்ம சிவபூஜை பண்ணக்கூடிய அடியார்கள் வச்சுருக்காங்களே, போட்டியில் வச்சுருக்காங்க லிங்கம், அது சலலிங்கம். ஏன்னா நகர்த்தி வேறு இடத்துக்கு கொண்டு போகிறோம்ல, இதெல்லாம் சலலிங்கம்னு அசையலாம், அசைக்கிறது. சலலிங்கம் அசலலிங்கம்னு இதுக்கு பேர். இதுக்கு பேர் தாபரம்னு பேர். சிவபெருமான் 2 இடத்துல பூஜை கொள்ளுவார். நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம், வித்தியார்கள் சொல்லியிருக்காங்க. தாபரம் சங்கமம் என்று 2 உருவனில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிருக்கு அருளை வைக்கும்னார். சிவபெருமான் லிங்கத்தில் பூஜை கொள்வார். அப்படி இல்லைன்னா அடியவர் இடத்தை பூஜை கொள்வார். நீங்கள் லிங்கத்தை பூஜை பண்ணுறதும் ஒரு அடியாரை உட்கார வச்சு பூஜை பண்ணுறதும் ஒன்று தான். என்ன சொல்ல போனால் லிங்கத்தில் பூஜை பண்ணுறதை விட ஒரு அடியாருக்கு பூஜை பண்ணுறது இன்னும் வசதி, ரொம்ப வசதிங்கிற. லிங்கத்துக்கு மட்டும் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அடியாருக்கு போய் சேராது. நான் அடியாருக்கு பூஜை பண்ணிங்கன்னா லிங்கத்துக்கும் வந்துடும், அடியாருக்கும் வந்துடும் அந்த பூஜை. அதனால் படமாட கோயில் பகவர் கோன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கங்கு ஆகா. படமாட கோயில் நம்பர்கோன்றியில் அது படமாட கோயில் பகவர்க்கங்கு ஆமே என்பது திருமந்திரம். அதனால் படம் ஆட கோயில், படமாக சாமி எழுதி வைத்திருக்கக்கூடிய கோயில். அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நடமாட கோயில்னார் அடியார். யார் திராட்சைதாரணம் திருநீர் தாரணம் தரித்திருக்கிறார்களோ அவர்கள் என்ன அவங்கெல்லாம் நடமாடும் கோயில். சாமியே அவங்கள்ட்ட சாநித்தியமாக இருக்கார், பிரத்யட்சமாக அவங்க தான் சிவபெருமானாக இருக்கிறாங்க நமக்கு அவங்கள. அதனால் தாவரம் என்பது நம்ம காலையில் பூஜை பண்ணி காலையில் திறக்கிறோம், பூஜை பண்ணி 3 காலத்து பூஜையும் ஒன்றா வச்சு மூடி வச்சுட்டு வந்துடுறோம் இல்லையா? ஆனால் அகத்தியர் அப்படி பண்ணலையா? சந்திதோறும் தாவரம் நிறுத்தினார். முச்சந்தி முட்டாத முச்சந்தி 3000 மூர்த்தி எண்ணப்பட்டானைனார். அதனால் முச்சந்திங்கிறது, முச்சந்தினா என்ன? 3 பேர் சந்திக்கிறது இருக்க விவேக் சிக்னல். அதான் காலையில் மத்தியானம் சாயந்தரம் 3 தடவை சந்திக்கிற இடம்னு அர்த்தம் இல்லையா?
இரவும் பகலும் சந்திக்கிற இடம். அது முற்பகலும் பிற்பகலும் சந்திக்கிற இடம், பகலும் இரவும் சந்திக்கிற இடம். மத்தியானம் 12 மணி அதுதான் அந்த நடுப்புற உள்ள சந்தி. அதனால அனுஷ்டானம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, காணாமல் கோணாமல் கண்டு என்று சொல்லுவார்கள். காணாமல் அப்படின்னா சூரியனை காலையில் பார்க்கவே கூடாது அனுஷ்டானம் பண்ணும்போது. அப்படி என்ன அர்த்தம், சூரிய சிரிக்கிறார் கழுத்துக்கு. காலையில் அனுஷ்டானம் பண்ணும்போது சூரியனை பார்க்கவே கூடாதான். அப்படி என்ன அர்த்தம், சூரியனை பார்க்காம கண்ணு கீழே குடிச்சிட்ட பண்ணுறதா, சூரியன் உதிர்த்துருக்கவே கூடாது. அப்போ 5:45 முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு அர்த்தம் இல்லையா? அதனால நம்ம வீட்டுக்குள்ள எடுத்துட்டா சூரியன் தெரிய மாட்டார் எப்படியோ, அதனால வீட்டுக்குள்ளேயே பண்ணல அர்த்தமோ ஒரு நாள் அதுக்கு. அதனால காலையில் 5:45 சூரிய உதிச்சிடும். இல்லை சூரிய உதயம் வந்து சித்திரை வைகாசிலலாம் 5:50 ஆரம்பிச்சிடும். மார்கழி மாதம்லாம் 6:10 வரைக்கும் நடக்கும் இல்லையா? உதயாதின்னு எழுதியிருப்பாங்க கேலண்டரில். அப்போ தான் சூரிய உதயம் ஆகிறார். அன்னைக்கு தான் அப்போ தான் நம்ம பகல் தொடங்குதுன்னு அர்த்தம். நம்மளை பொறுத்தளவுக்கு நைட்டு 12 மணின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கிடையாது. நைட்டு 12 மணிங்கிறது கிரிகோரியன் கேலண்டர் படி பூமி சுற்றுறதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வசதிக்காக நம்ம வைத்துக்கொண்டு 24 மணி நேரம் கணக்கு. நமக்கு சூரியன் இருப்பது தான் பகல். சூரியன் உதிச்சிட்டாருன்னா அன்னைக்கு அப்போ தான் பகல் தொடங்குங்கிறதுன்னு அர்த்தம். அன்னைக்கு தான் அந்த தினமே தொடங்குறது. சூரியன் உதயம் வரைக்கும் இன்னைக்கு என்ன கிழமை, ஞாயிற்றுக்கிழமையா, இன்னைக்கு சூரியன் உதிக்கிற வரைக்கும் சனிக்கிழமை தான். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நைட்டு 12 மணியோட சனிக்கிழமை முடிஞ்சிட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கணக்கில் எழுதுகிறோம். ஓரை, எந்த ஓரையில் சூரியன் உதிக்கிறாரோ அந்த ஓரை தான் இன்னைக்கு கிழமை. சூரிய ஓரையில் தான் சூரிய உதிக்கும். இன்னைக்கு சண்டேங்கிறதுனால இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எடுத்து பாருங்கள், சூரிய ஓரை இன்னைக்கு 6 to 7 இருந்திருக்கும். அது உள்ள ஜோதிடர்கள்லாம் இருக்கிறாங்க, ஜோதிட சிகாமணி எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம தெரியாத சொல்லிட்டேன் கேட்டுறாதீங்க. அதனால் சூரிய ஓரையில் தான் இன்னைக்கு சூரியோதயம் நிகழும். அதே மாதிரி சந்திர ஓரையில் தான் சூரியன் நிகழ்வார், உதிப்பார். அதனால தான் நீங்கள் சண்டே மண்டேன்னு பேர், திங்கட்கிழமைன்னு பேர். அதே மாதிரி செவ்வாய் ஓரை, புத ஓரை, அப்புறம் வியாழன் குரு ஓரை, அப்புறம் சுக்கிர ஓரை, சனி ஓரை. இவங்க 2 பேருக்கும் அது கிடையாது. ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஓரை இல்லை. ஏன்னா அவங்க சாயா கிரகங்கள் என்பதனால அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு தினத்தில் ஆதிக்கம் இல்லை. அதனால தான் கிழமை மொத்தம் 7, கிரகம் 9 நமக்கு. அதனால் அந்தந்த ஓரையில் சூரியன் உதிக்கிறதா நம்ம. அதனால் அன்றைக்கு தான் நமக்கு தினமே சூரியன் உதிச்சா தான் நமக்கு என்னது, தினமே தொடங்குது. அதனால் சூரியன் அடங்குற வரைக்கும் நமக்கு பகல் பொழுது. அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் சூரியன் உதிக்கிற வரைக்கும் இரவு பொழுது நமக்கு. பொழுது சாயுதுன்னா இரவு தொடங்குறதுன்னு அர்த்தம். அதனால் காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது ஒரு சந்தி, இரவும் பகலும் சந்திக்கும் போது ஒரு சந்தி. அதே மாதிரி மத்தியானம் சூரியன் நடுப்புற நிற்கிறார் பாருங்க, அதான் கோணாமல்னர். சூரியன் இந்த பக்கமும் சாயக்கூடாது, இந்த பக்கம் சாயக்கூடாது. எல்லாம் உச்சியில் இருக்கும்போது ஒரு கால அனுஷ்டானம் பண்ண வேண்டும் இல்லையா? அதுதான் மாகேஸ்வர போது செய்யக்கூடிய நேரம். அதுதான் அதுதான் நாட்கூறு அப்படின்னாரதால தான். ஏன் அப்பர் சாமி மடத்தில் மட்டும் நாட்கூறில் அமுது நடக்குது, நம்ம மடத்தில் இன்னும் நடக்கலையே, என்ன காரணம்? தீவனைக்கு நீரொன்றும் அடைவிலாதின்னு கேட்டார் போய் ஞானசம்பந்தர். அவங்க சமையல் அவங்க காரங்கள்லாம் கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க, சாப்பாடு 3 மணி ஆகிட்டு, இன்னும் இப்போ தான் சாதம் வந்துக்கிட்டு இருக்கு. ஞானசம்பந்தர் மடத்தில் சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு, பருப்பு இப்போ தான் போட்டிருக்காங்க அடுப்பில் 3 மணிக்கு. அப்பர் சாமி மடத்தில் மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்டு எல்லாம் பல்லு குத்திட்டு ஒரு நடை போயிட்டு வரணும்னு வந்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஞானசம்பந்தர் மடத்தில் லேட் ஆகுது. ஞானசம்பந்த சாமி பார்க்குறாங்க, இவங்களுக்கு 2 பேரும் பசி கிடையாது. அப்போ தீவனைக்கு நிறுவன்றியும் அடைவில் ஆதீர். அப்பர் சாமி மடத்தில் மட்டும் ஏன் நாட்கூரில் அமுது நடக்குது, நம்ம மடத்தில் ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்டார். அது நமக்கு தெரியல. நாவுக்கரசர் கொடுத்த காசை பேணியே கொள்வார், இது பிற்பாடு என்பார்னார். நீங்கள் கொடுத்த காசு சாமி உங்களுக்கு கொடுத்தாருல காசு, அந்த காசு அப்புறம் 10 நேரம் இருக்காங்கிறாங்க கடைக்கு போனால் மளிகை கடைக்காரங்களா. அது விற்க முடியல காசு சீக்கிரமா, ஏன்னா அது லேட் ஆகுது, உரசி பார்க்கணுங்கிறாங்க. உரசி பார்த்து 10 இப்படி ஆசாரி இப்படி பார்க்குறாரு உங்கள் காசை. சாமி எதோ உங்களை ஏமாத்தினார் போட்டுருக்கு உங்களை, அப்புறம் சாமி பண்ணி நல்ல காசாக கொடுக்குறாரு. உடனே யோசிச்சு பார்க்குறாரு ஞானசம்பந்தர். ஓ, அந்த பெருமுனிவர் வாகீசர் திருத்தொண்டின் உழைப்பாலே பெரும் காசு, அதனால சாமி அவருக்கு முழுசாக கொடுத்துருக்காரு, நமக்கு இல்லம் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கல. யானும் போய் வாசி தீர பாடுவன், உடனே போய் பதிகம் பாடுறாரு, போய் வாசி தீர பாடுறாரு, உடனே பதிகம் பாடுறாரு. அதை எப்படி வந்து என் சுந்தரமூர்த்தி சாமி கிண்டல் பண்ணுறாரு. அதனால் நித்தலும் காசரளி செய்தீர் நீர் தமிழ் கேட்கும் இச்சையால் முன்னே பஞ்சத்தை தீர்த்திருக்கலாம். ஞானசம்பந்தர் அப்பர் சாமிக்காக அவங்க தான் கேட்டாங்க, கண்ணுதல் சார்பினருக்கும் கவலை வருமோ அப்படின்னு கேட்டாங்க பஞ்சம் வந்தப்போ. உடனே சாமி சொன்னார், கவலைப்படாதீங்க, உங்கள் 2 பேருக்கும் இந்த
பசி நோய் வருத்தம் இருக்காது. ஆனால் உம்பால் அடைந்த அடியாருக்காக நித்தலும் ஒரு காசு தருகிறோம்னார். ஏன் சார், ஒன்று பஞ்சத்தை நீக்கிருக்கலாம் இல்லையா, லப்பா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இதை வச்சு செலவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ரெண்டும் இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு காசா. இது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதுக்கு சான்றா அந்த நிகழ்ச்சி அமைச்சு போச்சா, ஆசி தீரவே காசு நல்குவீர்னு அதை சொல்லுகிறார். நீர் தமிழ் கேட்கும் நித்தையால் நித்தாலும் காசு செய்தீர்கள். அப்பதான் திரைக்கு வந்து அவங்க பாடுவாங்க அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லுகிறார். அப்படி அந்த சந்தி மூன்று சந்தியிலையும் தாபாரம் நிறுத்தினார், லிங்கத்தை நிறுத்தினார் இல்லையா. 3 சந்தியிலும் அது சனிகங்கமாக இருந்தாலும் சரி, அது உடையவராக இருந்தாலும் சரி தான். மேக்ஸிமம் சனிகன் தான். இவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சனியை பூத்து தான் செஞ்சிருப்பாங்கன்னு தெரிகிறது. ஏன்னா எங்கே பார்த்தாலே இது அகத்திர வழிபட்டலைங்க, இது அகத்திர வழிபட்டலைங்க, அது வச்சர வழிபட்டலைங்க, எந்திர வழிபட்டலைங்க, அங்கங்கே இருக்குது. அங்கங்கே செஞ்சு பூசை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டு போல் இருக்குது விசர்ஜனம் பண்ணிட்டு. அது அப்படியே லிங்கமாக இருந்து பின்னாடி காலம் அவங்க வழிபாடு செய்து தான் மூர்த்தங்களாகவே ஆகிறதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுபோல் சந்திதோறும் சந்தி 3 தாபரம் நிறுத்தி சகலி செய்து. சகலீகரணம்னா என்ன, சகலி செய்துங்கிறாருல, அதான் சகலீகரணம். கரணியாசம் அங்கநியாசம் செய்து ஆசமணியம் பண்ணி தொடுமிடம் தொடருது. இதுக்கு பேர் சகலீகரணம்னு பேர். இது எங்கே இருக்கு, எதில் செய்கிறோம்? அது சைவானுஷ்டானம் செய்யும் போது தான் செய்கின்றோம். சுந்தரமூர்த்தி சாமி அதை பதிவு பண்ணுறாரு சகலீகரணத்தை பற்றி. ஆனால் அனுஷ்டானம்லாம் ஒன்றும் பண்ண சொல்லி எங்கேயும் தேவாரத்துலாம் குறிப்பு இல்லை. நாயன்மாரில் அதை செஞ்சுருக்காங்களா, ஏதாவது தீட்சை வாங்கியிருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம ஆட்கள் கேட்பாங்க. கேட்டால் நாங்கள் தேவாரம் தான் எங்களுக்கு உயிர்னு தேவார புத்தகத்தையும் தள்ள வச்சுக்கிட்டு நடனமாடுவாங்க. அதையா சொல்கிறாங்க? தேவாரத்தில் உள்ள கருத்தை பதிவு படிக்காமல் அதை கொண்டாடாமல் தேவார புத்தகத்தை கொண்டாடி என்ன ஆக போகுது இப்போ இல்லையா? அதனால் அவர்களே சொல்லுகிறார்கள், சந்தி 3 தாபரம் நிறுத்தி சகலி செய்து இறைஞ்சி அகத்தியர். அப்படி அகத்தியர் பண்ணினார். அதனால் அவருக்கு என்ன கொடுத்தாரு? சிந்து மாமணி அணி திருப்பொதியில். அவருக்கு சிந்து மாமணி திருப்பொதியல் மலையை அவருக்கு ஆட்சி பீடமாக கொடுத்தார். அகத்தியர் எங்கே இருக்கார்? அகத்திய மலை என்ன மலை? பொதிய மலை தான். அகத்தியர் தெற்க போயிட்டு இருந்தார். போகும்போது திருக்குற்றாலம்னு சேத்திரம் வந்துச்சு. திருக்குற்றாலத்தில் திருமால் கோயில் இருந்துச்சு. திருமால் அடியார்கள்லாம் பார்த்தாங்க, என்ன ஒரு பாஷாண்ட சாத்தான போல 90 உத்திராட்செல்லாம் போட்டு வராரு இந்த அகத்தியர். யார் இவர்? கொள்ளண்டு ஒருத்தர் வராரு. கட்டுக்கடா அவரை போக சொல்லுங்கடான்னு சொல்லி நம்ம சாமி இருக்கிற கோயிலில், விஷ்ணு இருக்கிற கோயிலில் ஒரு வரலாமா, சிவனடியார் வரலாமா அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டிட்டாங்க எல்லாரும். போங்கன்ட்டாங்களாம். ஓ அப்படியே அவங்க சங்கதி என்ன அகத்திய பண்ண என்ன பண்ணார்? போய் நல்லா குற்றாலத்தை குளிச்சு விட்டு நல்லா கடையில் அந்த போட்டுக்கிறாங்களே என்னது நாம கட்டி அதை வாங்கி நல்லா சாத்திட்டார். எங்கே பார்த்தாலும் சாத்திட்டு போகிறார். ஹரி 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 ஹரின்ட்டு போனார். ஓ வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டாங்களாம். சாமி வழிபாடு செய்யணும்னு போயிதுனால உங்களுக்கெல்லாம் அதை நல்லா கும்பிடுங்க. ஆனால் நம்ம பாகவதற்கு தான் இந்த கோயிலே நான் கூப்பிட்டான். வைஷ்ணவெலாம் உள்ள ஒன்று அகத்தியர் உள்ளே போனார். திரையை இழுத்தார். திருமால் மேலே கை வச்சு ஒரு அழுத்தினாலும் சிவலிங்கம் வசந்துட்டார். மாற்றியார் திருமால் சிலையை வச்சு அப்படியே ஒரு அழுத்தி அப்படியே சிவலிங்கம் ஒழுக்கம் மாற்றிட்டு சிவ பூஜை பண்ணிவிட்டு திருநீர்லாம் தெளிச்சுட்டு வெளில விட்டார். அவ்வளோதான். அப்படியானதான் திருக்குற்றாலம் கோயில். திருக்குற்றாலத்துக்கு போகிறீங்களே அது திருமால் கோயில். அந்த திருமால் கோயிலை அகத்தியர் சிவன் கோயிலாக மாற்றிட்டாரு. குற்றாலநாதன் இப்போ வழிபாடு பண்ணுறது யாரா? ஒரு திருமால் மூர்த்தி. அது அந்த திருமாலை அகத்தியர் தான் சாமியாக மாற்றினார். கையை வச்சு அழுத்தி குழைச்சி சிவனுக்கு ஏமாத்தி விளையாட்டு. திருவிளையாடல் புராணத்தில் இருக்கு. அதனால திருமால் ஒன்றும் பண்ணல. அகத்தியர் அப்ப என்ன பண்ணாரு? பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்ம காஞ்சிபுரத்தில் திருமேற்றலின்னு ஒரு கோயில் இருக்கு, கச்சி மேற்றலின்னு. அந்த மேற்றலி சேத்திரத்தில் திருமால் சாமி கிட்ட கேட்குறார், சாமி எனக்கு உங்கள் ரூபம் வேணும், சாரூபம் வேணும்னு கேட்டார். சாரூபம் வேணுமா? சரி, இத்தனாவது கலியுகத்தில், இத்தனாவது மன்வந்திரத்தில், கலியுகத்தில் என்னுடைய அடியவன் ஞானசம்பந்தன் என்ற பேரில் அவதரிப்பான். அவர் பாடும் பொழுது உனக்கு சாரூபம் கிடைக்கும்னார். அதனால் காஞ்சிபுரத்துக்கு ஞானசம்பந்தர் கச்சி மேட்டலிக்கு வரும்பொழுது பாடிக்கிட்டே வரார். கச்சி மேட்டலியை அவர் பதிகம் பாடல் கேட்க கேட்க உள்ள இருக்கக்கூடிய திருமால் திருமேனி அப்படியே உருகி சிவலிங்கமாக மாறிடுச்சு. அவர் சாரூபம் கிடைத்ததாக சொல்கிறார்கள். அந்த கஷேத்திரத்தை நீங்கள் எப்போ போனீங்கனாலும் அவர் பாடி கடைக்காமல் இருக்கிறார். பாதம் மட்டும் இருக்கும், திருமாலுடைய பாதம் மட்டும் அந்த லிங்கத்தில் இருக்கும். ஏன்னா அது பாதம் உருகி லிங்கமாக முழுசாக மாறதுக்குள்ளே பதிகத்தை நிறுத்துகிறார் சாமி ஞானசம்பந்தர். அதனால் ஞானசம்பந்தர் பாடி அவர் சிவலிங்கம் உருகி அது திருமால் திருமேனி உருகி லிங்கமாக மாறினதுனால அதுக்கு பேர் என்னது? ஓத உருகீசர்னு பேர் சாமி.
வெளிவந்து வந்து புட்டு கேட்டின்னு சொல்றாங்க சாமி. அந்த சாட்சிக்கா வந்து புட்டு கேட்டின்னு முன்னாடி சாமி கேட்காது கேட்காம கலப்பராடங்கள் தான் எல்லாம். ஐயோ, அதனால அப்படி திருமாலுக்கு அப்படி சொல்லப்படுகிறது. அப்படி பூஜை செய்யறதுல அகத்தியர் ரொம்ப வல்லவர். சிவபெருமான வழிபாடு செய்யறதுல அகத்திய முனிவர் சிவபெருமானுக்கு ஈக்குவல் தான். அதனாலதான் எங்க திருமாணிக்குழி இல்லையா? சரி சரிங்க. அதனால அப்படி அகத்தியருக்காக இங்க பொதிய மலையை கொடுத்தார். நீங்க சொல்ல வந்தீங்க, மறந்துட்டேன். சரி, சேர்வனல்கிய செல்வம் கண்டாடு சாமியும் அகத்தியரும் ஒண்ணுதான். சுவாமியும் அகத்தியரும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் சுவாமி தரிசனத்துக்காக கைலாசத்துக்கு போயிடுச்சு. சுவாமி கைலாசத்தில் இருக்கிறார். இப்போ அகத்தியரை மட்டும் கூப்பிட்டு நீ தென் திசைக்கு போ அங்கே சொல்லி அங்கே ஈக்குவல் படுத்துறது யாரை? அகத்தியர் அங்கே போனதுனால தான் அது திசையே சமம் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அதனால் சுவாமி அகத்தியருக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்பார். அகத்திய முனிவருக்கு அவர் தான் தமிழை உபதேசம் பண்ண இலக்கணத்தை சுவாமி தமிழ் மொழியை உபதேசம் பண்ணது முதல்ல அகத்தியருக்கு சுவாமி தான். அகத்தியர் நக்கீரருக்கு இலக்கண உபதேசம் பண்ணுகிறார். சாமி பார்த்து நக்கீரர் கோபப்படுறார். உன் அங்கமெல்லாம் கண்ணாகி சுட்ட போதும் நீயே முக்கன் முதல்வராக இருந்தாலும் குற்றம் தான் அப்படின்னார். அம்பாளுக்கு கூட வாசனையான கூந்தல் கிடையாது, செயற்கையாக மனம்தான் சொன்னார். அதனால் சாமி நெற்றிக்கண்ணால் கொளுத்துட்டார் அவர் அப்புறம் குற்றாமரை குளத்தில் கடந்தார் நக்கீரர். திரும்பி எழுந்து எனக்கு தமிழ் மொழியில் தெரியாததுனால விஷயம் தெரியாதனால அப்படி அக இலக்கியம் தெரியாததுனால இலக்கணம் தெரியாதனால நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் சாமி, எனக்கு இலக்கணம் உபதேசம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. ஆனால் சாமி நேரடியாக அவருக்கு உபதேசம் பண்ணாமல் அகத்திய முனிவரை கூப்பிட்டு தான் நக்கீரர் உபதேசம் பண்ணுறார். திருவிழா புராணத்தில் பார்க்குறோம். ஏன்னா சுவாமி மேலே அவர் கோவப்பட்டதுனால சுவாமி வந்து அவருக்கு உபதேசம் பண்ண இல்லை என்று அதில் குறிப்பு இருக்குது. நம்ம சாமி மேலே கோவப்பட்டால் நமக்கு என்ன கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாரு, ஜட்ஜி கொண்டு தான் இல்லையா? ஐயா அடுத்தபடி நம்ம சிறப்புக்குரிய பாட்டு சிந்து மாமணி அணி திருப்பதியில் தெருவு நல்கிய செல்வம் கண்டடைஞ்சேன் செந்தன் மாமலர் திருமகள் மருவும் செல்வத்தின் திருநன்றியூரான் என்னார். காது பொத்தரை கிண்ணற உழுவை கடிக்கும் பன்னகம் பிடிப்பரும் தீயம் கோதில் மாதவர் குழுவுடன் கேட்ப கோளாளிழல் கீழறம் பகர வேதம் செய்தவர் எய்திய இன்பம் யானும் கேட்டு நின் இணையடி அடைந்த நீதி வேதியரே நிறை புகழ் உலகில் நிலவு தின் தெரு நின்றியூரானே. இந்த சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுகின்றோம் இல்லையா? ஹராப்பா, மொஹஞ்சதாரோ, அங்கே தான் பழைய மக்கள் வாழ்ந்த ஒரு கலாச்சாரம் வந்து தெரிகிறது நமக்கு. அங்கே சரிங்க, அந்த இடத்துல நிறையா மக்கள் அகழ்வாராய்ச்சி நடத்தும் பொழுது அந்த இடத்துல ஒரு முத்திரை கிடைத்தது. அது என்ன முத்திரைன்னா சீல். ஜனங்க வந்து சுங்கத்தை, அதாவது அவங்க வந்து மொஹஞ்சதாரோ சிந்து சமவெளி மக்கள்லாம் அங்கேருந்து மெசபடோமியான்னு சொல்லக்கூடிய பாரசீக நாட்டு மக்கள்கிட்ட வர்த்தக தொடர்பு வச்சுருக்கிறாங்க. அங்கே வர்த்தகம் பண்ணும் பொழுது அவர்கள் சாத்து மூட்டை வணிகத்தில் வைக்கக்கூடிய சீல் வைக்கிறோம் இல்லையா, சீல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, முத்திரைகள். அந்த முத்திரையில் ஒரு சிறப்பான முத்திரை பசுபதி முத்திரைன்னு பேர். பசுபதி முத்திரைன்னா அதில் என்னன்னா ஒரு ஆள் அங்கே அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா கையை அப்படி வைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறாரு. அவருக்கு தலையில் கொம்பு இருக்குது, திரிசூலம் கையில் வைத்திருக்கிறாரு, அமர்ந்து காலை மடக்கின யோகத்தை முத்திரையாக காட்டி கொண்டு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார். அவரை சுற்றி பல்வேறு விலங்குகள், மான், புலி, பாம்பு முதலியவெல்லாம் அதில் அந்த முத்திரையில் இருக்குது. அவருக்கு பேர் பசுபதி, அது சிவபெருமான். அதுதான் தட்சிணாமூர்த்தியோட உபதேச பலம். அதைத்தான் அவர்கள் வழிபாடு செய்திருக்காங்க சிந்து சமவெளி மக்கள். கிட்டத்தட்ட கிமு 2000 முன்னாடி அந்த காலகட்டத்திலேருந்து அங்கே வழிபாடு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அகழ்வாரத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த முத்திரையில் உள்ளது சிவபெருமான் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ண ஒரு பாட்டு இந்த பாட்டு உறுதி பண்ணுறதுக்கு அப்படின்னு ஜான் மார்ஷல்னு ஒரு பேர். அவர் தான் அதை பற்றி எழுதுறாரு. இதை பற்றி அடியே ஒரு கட்டுரை கூட எழுதியிருக்கேன், நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, எழுத்து போடுறேன். ஜான் மார்ஷல் அப்படின்னு ஒரு தொல்லியல் துறை அறிஞர். அவர் வந்து அந்த முத்திரையில் உள்ளது சிவபெருமான்
அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறார். வேதத்திலையும் ஆகமத்திலையும் தான் சிவபெருமான் தான் இப்படி யோக கோலத்தில் அமர்ந்து கொண்டு உபதேசம் செய்கின்றார். அவர் சுற்றி விலங்குகள் மனிதர்கள்லாம் அமர்ந்து கேட்கக்கூடிய காட்சி இருக்குது அப்படிங்கிறத ஆகமத்தில் சொல்லி அந்த செய்தி தமிழில் நம்முடைய தேவாரத்தில் அந்த குறிப்பு இருக்குது என்பதை எடுத்து காட்டுகிறார்கள். அதில் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். காது பொத்தர் இப்படி கேட்குறாங்களாம் சாமி பக்கத்தில் உட்காந்து கொண்டு. காது பொத்தர்னா என்ன அர்த்தம்? காய் காதெல்லாம் பொத்திட்டு சாமிகிட்ட கேட்குறாங்களா எல்லாம் தனியானத்தில் பேசுகிறோம் பேசுகிறாங்களா? காது பொத்தரை கிண்ணறர் உழுவை. கிண்ணறர்னா ஒரு வகை தேவசாதி, உழுவைனா புலி. கடிக்கும் பன்னகம் பாம்பு, பாம்பு இருக்கு. பிடிப்பரும் சீயம், சீயம்னா சிங்கம். சீயன் அப்படின்னா சிங்கம் அர்த்தம். எல்லாம் சியான்னு பேர் இந்த படத்தில் கூட வைக்கணும்ல, சியான் சியான். உங்களையா எல்லாம் சியான் சியான் கூப்பிட்றான்னு அது கூட டிக்ஷனரி எல்லாம் தேடுவோம் படத்தில் காயம். சீயம்னா சிங்கம்னு அர்த்தம். அது தேவாட்டில் தான் இருக்குது பாருங்க. படிப்பரும் பிடிப்பரும் சீயம் கோதில் மாதவர் குழுவுடன் கேட்ப. எல்லாம் உட்காந்து கேட்குறாங்க. நம்ம இது வரைக்கும் சனகாதி முனிவர் கேட்கறது தான் பார்க்குறோம். ஆனால் சுந்தரபுர சாமி என்னென்னு சொல்கிறாரு பாருங்க இந்த இடத்துல. புலி, பாம்பு, சிங்கம், கிண்ணறர், தேவசாதி, முனிவர் குழாமெல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப ரேராக தட்சிணாமூர்த்தி கீழே பாம்பு உட்காந்து கேட்குறத நம்ம பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்னா நனிப்பள்ளி கீழே பார்த்தோம் இல்லையா, பொன்சை அப்படிங்கிற புஞ்சைங்கிற ஊரில் உள்ள தட்சிணாமூர்த்தி கீழே பார்த்தீங்கன்னா மான் படுத்திருப்பதையும் பாம்பு படம் எடுத்திருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். இது நனிப்பள்ளியில் தட்சிணாமூர்த்தியோட கோலத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. அது சொல்லுகிறார் இப்படி எல்லா விதமான இதை நீங்கள் எடுத்து ஞாபகப்படுத்த எடுக்கலாம். இந்த கட்டுரையை நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்துங்க வகுப்பில், நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இந்த படித்து பாருங்க. காது பொத்தரை கிண்ணறர் உழுவை கடிக்கும் பன்னகம் பிடிப்பரும் சீயம் கோதில் மாதவர் குழுவுடன் கேட்ப கோல ஆள் நிழல் கீழ் அறம் பகர. எல்லாருக்கும் புரியும்படியாக அறம் பகர. சேதம் செய்தவர் எய்திய இன்பம் யானும் கேட்டு இணையடி அடைந்தேன். அவர்களெல்லாம் ஒன்ட்ட கிளாஸ் கேட்டு இன்பம் அடைந்தார்களாமே, ஒன்ட்ட பாடம் கேட்கறதே சந்தோஷம் இல்லையா? அந்த சந்தோஷத்தை நானும் அடைய வேண்டி உன்னுடைய திருவடி வந்து அடைகின்றேன் என்று சொல்கிறார். சேதம் செய்தவர் எய்திய இன்பம் யானும் கேட்டு இணையடி அடைந்தேன். நீதி வேதிய திரைப்புகழ் உலகில் நிலவு தன் திருன்றியூரானே. 7வது பாட்டு. கோடு நான்குடை குஞ்சாரம் குழுங்க நலங்கொள் பாதம் நின்றியத்திய பொழுது. இது ஐராவதம். ஐராவதம் வழிபட்ட செய்தி. 4 தந்தாதுக்கு உண்டு. வீடு விண்மிசை பெருமையும் பெற்ற தேவலகத்தில் இருக்கக்கூடிய வல்லமையும் இந்திரனுக்கு வாகனமாக ஆகக்கூடிய தன்மை அது சாமி கொடுத்தார். வீடு விண்மிசை பெருமையும் பெற்ற பெற்றி கேட்டு நின் பொற்காழல் அடைந்தேன். பேடை மஞ்சையும் பனைகளின் கன்றும் பிள்ளை கிள்ளையும் என பிறைனுதலார். அந்த ஊரில் உள்ள பெண்கள்லாம் எப்படி இருக்காங்களாம்? பேடை மஞ்சை பெண்மயில் போலவும் மான் கன்று போலவும். பிணைகளின் கன்றுனா மான் கன்று, பிள்ளை கிள்ளைனா கிளி குஞ்சு மாதிரி. அந்த ஊரில் பெண்கள்லாம் அப்படி இருக்கான்னு சொல்லுகிறார். பேடை மஞ்சையும் பிணைகளின் கன்றும் பிள்ளை கிள்ளையும் என பிறை நுதலார். நீடு மாடங்கள் மாளிகை தோறும். இந்த பெண்களெல்லாம் மாடங்கள் தோறும் மாளிகை தோறும் இருக்கக்கூடிய நிலவு தென்பிரு இன்றியூரானே என்று சாமி நிறைவு பண்ணுகிறார். அதோடு இந்த அமர்வை நாம் நிறைவு செய்து கொள்வோம். இடைவேளைக்கு பிறகு தொடருவோம்.